கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமாய் அழைக்கப்பட்ட அன்புக்குரிய சகோதர சகோதரி யாவருக்கும் இந்த அருமையான இந்த ஒரு காலை பொழுதிலே நம்முடைய பிதாவாகிய தேவனுடைய இன்ப நாமத்தினாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய இனிதான நாமத்தினாலும் கிருபையும் சமாதானம் உண்டாவதாக இந்த அன்பின் வாழ்த்துதலை சபையார் யாவருக்கும் தெரிவித்துக் கொள்கிறேன். தேவனுடைய பெரிதான கிருபை இன்றும் மீண்டுமாய் ஜீவனோடு ஒரு நாளை நமக்கு கிருபையாய் கூட்டி தந்து இந்த நாளிலும் கூட அவருடைய மகத்துவமுள்ள வார்த்தைகளை நாம் கேட்கும்படியாக இந்த இடத்துல சகோதர சகோதரிகளாக இந்த இடத்துல ஒன்று கூட்டியிருக்கிறார். அதன்படியாக நாம் இன்றைக்கான பாடத்துக்குள் செல்லலாம். அதுக்கு முன்பாக நம்முடைய அன்பு சகோதரர் சத்யராஜ் அவர்கள் பாண்டிச்சேரியிலேருந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா நம்ம சபைக்கு வருகை தந்திருக்கிறார்கள். அன்பு சகோதரருக்கு சபையின் சார்பாக அன்பின் வாழ்த்துதல் இந்த இடத்துல குறித்துக்கொள்ள. ஏன் இதை சொல்கிறேன்னா, நம்ம என்ன நினச்சிட்டோம்னா பிரதரை பார்த்தோன்னா என்ன பிரதர் தான் சப்ஜெக்டாக இருக்கணும்னு நினச்சிருப்போம். ஸோ சில சூழ்நிலைகள் காரணமாக சகோதரர் என்ன பண்ணலன்னா சப்ஜெக்ட் எடுக்க முடியாத இல்லை அந்த சகோதரர் இருக்கிறதுனால இன்றைக்கி ஆக்சுவலி வேறு ஒரு சகோதரர் எடுக்கக்கூடியது சப்ஜெக்டு. அவர் ஒரு மரண வீடு ஆனதுனால, உதாரணம் வேறு யாரும் இல்லை, நம்ம மரியாதாஸ் பிரதர் தான் எடுக்கணும். ஸோ அவங்க ஃபேமிலியில் ஒருத்தர் இறந்ததுனால பிரதரால் என்ன பண்ண முடியல, வர முடியல. ஸோ அதனால் ஏதாச்சும் அன்றைக்கி என்ன பண்ணிட்டுனா மாறிட்டுங்கிறத தெரிவிச்சுக்கிறேன். ஸோ நாம் பாடத்துக்குள்ளாக நாம் கடந்து செல்லலாம். பாடம் சகோதரர் அறிவித்த மன்னமாக தேவனோடு செய்த உடன்படிக்கையில் நாம் என்னது தேவனுக்கு அர்ப்பணித்தது என்ன? ஸோ அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, நமக்கு நல்லாவே தெரியும், நாம இந்த ஆவிக்குரிய ஜீவிதத்தில் ஆவிக்குரிய வாழ்க்கையில் நம்முடைய ஒரு வாழ்க்கை எங்கே இருந்து துவங்குதுன்னா ஞானஸ்நானம்ங்கிற ஒரு காரியத்திலிருந்து என்ன ஆகுதுன்னா தேவனோடு உள்ள அந்த ஒரு தொடர்பு, தேவனோடு உள்ள ஒரு ஐக்கியம், சகோதர பெல்லோஷிப்பு, சகோதரர்களுக்கான அன்பு வெளிப்படுத்தக்கூடிய ஒரு விஷயம், எல்லா காரியங்களும் எங்கே இருந்து தான் நம்முடைய வாழ்க்கையில் ஒவ்வொருவருக்கும் தொடங்கியிருக்குன்னு பார்க்குறோம்னா இந்த ஒரு ஞானஸ்நானம் தேவனோடு நாம் செய்த உடன்படிக்கையில் தான் நம்முடைய ஆவிக்குரிய ஜீவிதத்தினுடைய, அதாவது மனுஷீக மார்க்கமாக அல்ல, ஆவிக்குரிய ஜீவ மார்க்கமாக நம்முடைய வாழ்க்கை துவங்கக்கூடிய நாள் எங்கன்னு பார்க்குறோம்னா இந்த ஒரு ஞானஸ்நானம் எடுத்த அந்த நாளில். ஸோ இந்த ஒரு பாடம் எப்படி இருக்கும்னா, மூத்த சகோதரர் ஃபாரின் சகோதரர் டேவிட் டோரம் பிரதர் எழுதின ஒரு பாடத்தினுடைய ஒரு கண்டென்ட் எடுத்து தான் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இந்த பாடத்தில் என்ன பண்ண போகிறோம், இதை பார்க்க போகிறோம். ஸோ இதை சில சகோதரர்கள் சப்ஜெக்டாக என்ன பண்ணியிருக்காங்கன்னா பேசியிருக்காங்க. அதிலிருந்து சில பாயிண்ட்களை இந்த இடத்துல ஆட் பண்ணி தான் இந்த பாடத்தை நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இந்த இடத்துல நம்ம ஏன் இந்த உடன்படிக்கைங்கிற ஒரு விஷயத்தை இந்த இடத்துல நம்ம ஞாபகப்படுத்தணும்னு ஒரு கேள்வியை நமக்குள்ளே கேட்டால் நமக்கான பதில் என்னவா இருக்கும்? நம்ம ஏன் உடன்படிக்கையை பற்றி பார்க்கணும்? சித்தம் செய்ய வருகிறேன் என்று வந்த நாள் இது. நம்முடைய மூத்த சகோதரர் ரசல் அவர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, தேவனுடைய பிள்ளைகள் அவர்களுடைய ஆவிக்குரிய ஜீவ வாழ்க்கையில் அனுதினமும் காலை தொட்டு மாலை தூங்க போகும் வரைக்கும், பிற்பாடு காலை டு தூங்க போகக்கூடிய அந்த ஒரு நாள் முழுவதும் நம்முடைய வாழ்க்கையில் நம்ம எப்போதும் சிந்தனையில் வைக்கக்கூடிய ஒரு விஷயம் எதுவாக இருக்கணும்னு சொல்கிறாருன்னா, இந்த உடன்படிக்கைங்கிற ஒரு விஷயம், தேவனோடு நாம் செய்த ஞானஸ்தானம், அந்த விஷயம் நம்ம எப்போவுமே என்ன பண்ணணுமா, சிந்தையிலேயே இருக்கணுமா அப்படின்னு பிரதர் என்ன பண்ணியிருக்கிறாருன்னு எழுதியிருக்கிறார். இப்போ கேள்வி என்னன்னா, ஏன் இந்த உடன்படிக்கையை நம்ம எப்போதும் நம்ம சிந்தனையில் நம்ம நினைவில் கொண்டே நம்ம வாழணும்னு ஒரு கேள்வி கேட்டால் நம்முடைய பதில் என்ன வரும்? நம்ம புது சிருஷ்டி வேற. ஏன்னா காரணம் இல்லாமல் சகோதரர் என்ன பண்ண மாட்டார், அப்படி ஒரு பாயிண்டை எழுதுறது வாய்ப்பில்லை. உதாரணத்துக்கு ஒரு விஷயத்தை நீங்கள் நினைவில் வைத்துக் கொள்ளுங்கன்னு ஒரு வசனம் நமக்கு ஞாபகப்படுத்துதுன்னா அப்போ என்ன அர்த்தம்? அந்த விஷயத்தை நம்ம மறந்துடுவோங்கிறது தான் அதற்கான ஒரு பொருளாக இருக்குது. அப்போ நம்ம நினைவுபடுத்தணும் ஒரு விஷயத்தை மூத்த சகோதரர் எழுதுறாருன்னா கண்டிப்பாக அது மறந்து போகக்கூடிய ஒரு சூழல்லையோ இல்லை அந்த அர்ப்பணிப்பின் ஜீவ வாழ்க்கையில் நம்ம என்ன செய்யணுங்கிறத மறந்த நிலையிலையோ நம்ம ஏதாவது ஒரு விஷயத்தில் என்ன பண்ணிருக்க வாய்ப்பு இருக்குன்னா தவறும் வாய்ப்பு இருக்குது. அப்போ அதை தவறாமல் இருக்கணும்னா நம்ம செய்த உடன்படிக்கையில் நம்ம உண்மையாக தேவனுக்காக இருக்கணும்னா என்ன பண்ணணும்னு பார்க்குறோம்னா, நாம் செய்து கொண்ட உடன்படிக்கையில் எப்போவும் என்ன செய்யணும், உறுதியாக அதை சிந்தனையில் கொண்டு நம்ம இருக்கணுங்கிறது தான் பிரதர் அங்கே இடத்துல கோட் பண்ணுறாரு. இப்போ இந்த ஒரு பாடத்துக்கு ஆதாரமாக நம்ம என்ன வசனம் எடுத்திருக்கிறோம்னா சங்கீதம் 50ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் வாசி. சங்கீதம் 50:5 பலியினாலே என்னோடு உடன்படிக்கை பண்ணின என்னுடைய பரிசுத்தவான்களை என்னிடத்தில் கூட்டுங்கள் என்பார். அப்போ இந்த பாடத்துக்கு ஆதார வசனமா நம்ம என்ன எடுத்திருக்கிறோம்னா
பலியினாலே என்னோட உடன்படிக்கை பண்ணின என்னுடைய பரிசுத்தவான்களை என்னிடத்தில் கூட்டுங்கள். இப்போ வசனம் துவக்கமே எப்படிதான் சொல்லுதுன்னா, பலியினாலே என்னோட உடன்படிக்கை பண்ணின என்னுடைய பரிசுத்தவான்களை என்னிடத்தில் கூட்டுங்கள். அப்போ ஒரு விஷயத்தை நம்ம தெளிவா புரிஞ்சுக்கலாம். தேவனோடு நாம் உடன்படிக்கை செய்யும் போது ஏதோ ஒரு விஷயத்த பலியாக என்ன பண்ணியிருக்கிறோம், கொடுத்து ஒப்பந்தம் பண்ணியிருக்கிறோம். எப்படி? தேவனே, இனி என் வாழ்க்கையில எல்லாமே உம்முடைய சித்தத்தின்படி தான் நாங்கள் செய்வோங்கிற ஒரு விஷயத்தை என்ன பண்ணியிருக்கிறோம்னா உடன்படிக்கையாக பண்ணியிருக்கிறோம். இதை தான் நம்ம என்ன செய்யணுமாம்னா அனுதினமும் நம்ம நினைவில் கூற வைத்திருக்கணும்னு பார்க்குறோம். இப்போ கேள்வி என்னன்னா, தேவனோடு நாம் செய்த உடன்படிக்கையில் சில சகோதரர் சில விஷயம் ஷேர் பண்ணியிருக்கு, அவங்க மட்டும் என்ன பண்ண வேண்டாம்னு சொல்ல வேண்டாம். தேவனோடு செய்த உடன்படிக்கையில் நாம தேவனுக்கு அர்ப்பணித்தது என்ன? பாடத்தின் தலைப்பு அதான். என்ன? நிறைய பாடங்கள் கேட்டிருப்போம் இல்லையா, நிறைய விஷயங்கள் படிக்கவும் செஞ்சிருப்போம். அப்போ நம்ம தேவனோடு நாம் செய்த உடன்படிக்கை நம்ம அர்ப்பணித்தது என்ன? தெரிஞ்சவங்க சொன்னா சந்தோஷம். நம்மையே அர்ப்பணித்திருக்கிறோம். ஓகே. அப்போ நம்ம பாடங்களில் பார்த்த வாயிலாவே நம்ம புரிஞ்சுக்கிறது எப்படி ஒரு விஷயம்னா, என்னுடைய நேரம், என்னுடைய காலம், இந்த மாம்சமே யாருக்காகத்தான்? தேவனுக்காக அர்ப்பணிச்சுட்டு வந்தோங்கிறது தான் யதார்த்தமாக நம்ம இவ்வளோ நாளும் பார்த்துட்டு இருக்க விஷயம். இது பொய் கிடையாது, இதுதான் உண்மை, அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. இப்போ இங்கே கேள்வி என்னன்னா, ஒருவேளை நாம் ஒரு உடன்படிக்கையை தேவனோடு ஏற்படுத்துகிறோன்னா, ஏற்படுத்துறதுக்கு முன்பு ஏற்படுத்துறதுக்கு பின்பு இப்படி ஒரு நிலை இருக்குதா இல்லையா? நான் புரியுற மாதிரி கேட்குறேன். இப்போ தேவனோடு நம்ம உடன்படிக்கை செய்யணும். உடன்படிக்கை செய்யணும்னா ஒரு விஷயத்த பலியாக கொடுக்கணும். கொடுத்தாதான் என்ன பண்ண முடியும்? ஒப்பந்தம் பண்ண முடியும். அப்போ ஒப்பந்தம் பண்ணப்பட்ட பிறகு நான் ஒரு வாழ்க்கை வாழணும். அப்போ வாழ்க்கை வாழ்றது வேற, நாம பலியாக தேவனுக்கு கொடுத்ததுங்கிறது வேற. நல்லா புரிஞ்சுடுங்க. அப்போ நம்ம வாழ்கிற வாழ்க்கையில் தான் எதெல்லாம் வருதுன்னா, என்னுடைய நேரம், என்னுடைய காலம் எல்லாமே. உதாரணத்துக்கு சொல்ல போனால், என்னுடைய சரீரமே தேவனுக்காக நான் அர்ப்பணிக்கிறது தான் பலிக்கு அந்த உடன்படிக்கைக்கு பிற்பாடு நான் வாழக்கூடிய வாழ்க்கை, நான் அர்ப்பணிக்கக்கூடிய வாழ்க்கை, நான் சிந்திக்க வேண்டியது, செயல்பட வேண்டியது எல்லாமே அதுக்குள்ளே அடங்கிரும். ஸோ இது நம்ம தெரிஞ்ச விஷயம். இப்போ கேள்வி என்னன்னா, அதுக்கு முன்னாடி தேவன்கிட்ட நம்ம எதையாவது அர்ப்பணிச்சிருக்கோமா தான் கேள்வி. இப்போ உதாரணத்துக்கு இது கொஞ்சம் புரிஞ்சுறது கஷ்டம்தான். இப்போ உதாரணத்துக்கு ஆண்டவராக இயேசு கிறிஸ்து முதலாம் வருகையில் வந்திருக்கும் போது என்ன பண்ணாரு? யோர்தான் நதியில் எல்லாரும் மத்தியில் பாவிகளோடு பாவிகளாக நின்று என்ன பண்ணாருன்னா, யோவான் ஸ்நானங்களோடு நின்று ஞான ஸ்நானம் எடுக்கிறார். இப்போ இங்கே கேள்வி என்னன்னா, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஞான ஸ்நானம் எடுக்கணுமான்னு கேட்டால் நமக்கு ஏற்கனவே நிறைய பாடங்கள் அந்த கேள்வியை கேட்டிருக்கிறோம். அதுக்கான பதிலும் நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா சொல்லியிருக்கோம், தேவையில்லை. அப்போ ஏன் அவர் அர்ப்பணிச்சினார்னா, முதல்ல நமக்கான ஒரு முன்மாதிரியான ஒரு வாழ்க்கையை நம்ம வாழணுங்கிறதுக்காக அவர் நமக்கு என்ன பண்ணியிருக்கிறார்? ஒரு விஷயத்த அடிச்சோட காமிச்சிருக்கிறார். அந்த அர்ப்பணிப்பின் வாழ்க்கையின் அடிச்சோடு தான் என்னன்னா இந்த பேப்டிசம். இப்போ உதாரணத்துக்கு தேவன் எப்பேற்பட்டதான பலிகளை ஏற்றுக்கொள்வார்னு கேட்டால் நம்முடைய பதில் என்ன? பழைய ஏற்பாட்டு காலத்தில் எடுத்துக்கலாம். தேவன் நம்மக்கிட்ட விரும்பக்கூடிய பலி எப்படி இருக்கணும்னு எதிர்பார்ப்பாரு? பரிபூரணமான பலியை தான் தேவன் என்ன பண்ணுவார்? கேட்பார், விரும்புவார். அதானே உதாரணம். இப்போ என் கேள்வி என்னன்னா, நம்ம அர்ப்பணிச்சிட்டோம் இல்லையா? அர்ப்பணித்த பிற்பாடு நம்ம பலி கொடுக்குறோம், எல்லாம் செய்கிறோம், ஆனால் நம்ம பரிபூரணனா? அப்போ நம்ம பலி எப்படி ஏற்றுக்குவோம்? இப்போ உதாரணத்துக்கு நிழலுக்கு போயிடலாம். ஆசரிப்பு கூடாரம் நமக்கு ரொம்ப பரிச்சயமான ஒரு விஷயம், ஆசரிப்பு கூடாரம். இப்போ உதாரணத்துக்கு இந்த ஆசரிப்பு கூடாரத்தில் என்னெல்லாம் பண்ணுவாங்க? பாவம் செய்யும்போது சில பலிகளை எல்லாம் கொடுப்பாங்க. அப்படி கொடுக்கும்போது அந்த பலி எதன் அடிப்படையில் இருக்கணும்? எப்படி இருக்கணும்? எந்த பழுது இல்லாமல் இருக்கணும். அப்படின்னா பலியே பழுது இல்லாமல் இருக்கணும்னா அப்ப அந்த ஆசரிப்பு கூடாரம் எப்படி இருக்கணும்? பரிசுத்தமா இருக்கணும். அப்ப பரிசுத்தமா இருக்கிற இடத்துல பலி கொடுக்கப்படணும்னா அந்த பலியும் எப்படிதான் இருக்கணும்?
பரிசுத்தமா இருக்கணும். இப்ப நமக்கு நல்லாவே தெரியும், ஆசரிப்பு கூடாரம் நிழல்ல யார் வாசம் பண்ணக்கூடிய இடம்? நம்முடைய பிதாவாகிய தேவன் வாசம் பண்ணக்கூடிய இடம். அப்படின்னா ஆசரிப்பு கூடம் பரிசுத்தமானதாங்கிற விஷயத்தை நம்ம முதல்ல என்ன பண்ணிடலாம்னா பார்த்துடலாம். யாத்ராகமம் 40ஆம் அதிகாரம் 9 மற்றும் 10 வாசி. யாத்ராகம் 40ஆம் அதிகாரம் 9 முதல். அபிஷேக தைலத்தை எடுத்து வாசஸ்தலத்தையும் அதிலுள்ள யாவையும் அபிஷேகம் பண்ணி அதையும் அதிலுள்ள சகல பனிமுட்டுகளையும் பரிசுத்தப்படுத்துவாயாக, அப்பொழுது பரிசுத்தமா இருக்கும். இப்ப இங்க என்ன சொல்லிட்டாருன்னா, அங்க இருக்கிற எல்லா பனிமுட்டுகளையும் என்ன பண்ணு, நீ அபிஷேகம் பண்ணு, ஏன்னா அது பரிசுத்தமா இருக்கணுங்கிற விஷயத்தை கொடுக்குறாரு. அடுத்த 10ஆம் வசனம் வாசி. தகன பலிபீடத்தையும் அதன் சகல பனிமுட்டுகளையும் அபிஷேகம் பண்ணி அதை பரிசுத்தப்படுத்துவாயாக, அப்பொழுது அது மகா பரிசுத்தமான பலிபீடமாய் இருக்கும். அடுத்தது எதை சொல்றாரு? பலிபீடத்துல உள்ள அந்த ஒரு திங்ஸ் எல்லாம் இருக்கு இல்லையா, அதே என்ன பண்ண சொல்றாரு? அபிஷேகம் பண்ண சொல்றாரு. அப்ப பலிபீடமே பரிசுத்தமானதா இருக்கணும்னா அதுல செலுத்தப்படுற பலிகள் எப்படி இருக்கணும்? எப்படி இருக்கணும்? பரிசுத்தம்னா எப்படி புரிஞ்சுக்கலாம்னா, எந்த பழுதும் இல்லாம எந்த நோய் இல்லாத ஒரு மிருகமா இருக்கணும். அப்படின்னா அன்புக்குரிய சகோதரர், இதில் பலியிடப்படும் பலிகள் எப்படி இருக்கணும்னா பரிசுத்தமாக தான் இருக்கணும். அடுத்தது பலியில் முக்கியமான பலி எது? பழைய ஏற்பாடு காலத்துல நிழல்ல நமக்கு இருக்கிற பலி, ஆசரிப்பு கூடாரத்துல செலுத்தப்படுற பலியில முதன்மையான முக்கியமான ஒரு பலி எது? காளை பலி. இப்போ அன்புக்குரிய, இப்ப இந்த காளை பலியினுடைய நோக்கம், அந்த பலி எப்படி இருக்குன்னு பாருங்க, வசனம் வாசிக்கலாம். லேவியராகமம் 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். அவன் செலுத்துவது மாட்டு மந்திலிருந்து எடுக்கப்பட்ட சர்வாங்க தகன பலியானால் அவன் பழுதற்ற ஒரு காளையை செலுத்துவானாக. கர்த்தருடைய சந்நிதியில் தான் அங்கீகரிக்கப்படும்படி அவன் அதை ஆசரிப்பு கூடார வாசலில் கொண்டு வந்து. அப்போ முதல்ல நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து, நம்ம நல்லா தெரியும் இந்த காளை யாரை அடையாளப்படுத்தும்னா நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அடையாளப்படுத்தும். அந்த காளை எப்படி இருக்கணும்னா பழுதற்றதா இருக்கணும். இப்ப பழுதற்ற காளைங்கிறது எதை அடையாளப்படுத்தும்? பரிபூரண தன்மை என்ன பண்ணணும்னா அடையாளப்படுத்தும். அப்ப காளை நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அடையாளப்படுத்தும். அது எப்படின்னா பரிபூரண தன்மையை குறிக்கும். அப்படின்னா அன்புக்குரிய சகோதர சகோதரர்களே, ஆண்டவர் பூமிக்கு வந்தாரா இல்லையா? அப்ப வரும்போது எதை கொடுத்தாரு? பேப்டிசம் எடுக்கும்போது எதை கொடுக்கிறாருன்னா இந்த பரிபூரணமான தன்மை எதுன்னு சொல்லலாம்னா, வானத்துல தேவ சமூகத்தில் அவர் இருக்கும்போது அவருக்கு ஒரு மகிமையான ஒரு நிலை இருந்தா இல்லையா? அதை எல்லாத்தையும் விட்டுட்டு தான் எங்க வந்தாரு? பூமிக்கு வராரு. இப்ப அடுத்து என்னன்னா, அப்ப ஆண்டவர் பூமிக்கு வந்தபோது எதை வேண்டாம் வந்துட்டார்னா, அவருக்கு இருந்த தூதர் நிலைமை உள்பட தேவன் கொடுத்ததான எல்லா அங்கீகாரத்தையும் விட்டுட்டு வந்துதான் பூமியில என்ன பண்ணாரு? பேப்டிசம் எடுக்கிறாரு. இப்ப பேப்டிசம் எடுக்கும் போது இந்த சரீரம் எந்த சரீரம் அவருக்கு? மாம்சீக வாழும் உரிமை கொண்ட ஒரு சரீரம். அதுவும் எப்படிதான் இருக்கு? அவருக்கு பரிபூரணமான சரீரமா தான் இருக்கிறாரு. இப்ப இங்கே இதை என்ன பண்றாருன்னா முழுமை என்ன பண்றாரு? ஞானஸ்நானத்துல தேவனுக்காக ஒப்பு கொடுக்கிறார். இப்ப என்னன்னா தனக்கென்று இருந்த அனைத்தையுமே இங்க ஆண்டவராக இயேசு கிறிஸ்து என்ன பண்றாருன்னா அந்த பலியின் ஜீவிதத்துல முழுமையா என்ன பண்றாருன்னா தேவனுக்காக அர்ப்பணிச்சிட்டார். இப்ப நமக்கு என்ன ஒரு கேள்வின்னா, ஆசரிப்பு கூடாரத்துக்குள்ள போகணும்னா பலிகள் எல்லாம் முதல்ல எப்படி இருக்கணும்? பழுதற்றதா இருக்கணும். எல்லாரும் போக முடியும்னா போக முடியாது. அப்ப உள்ள ஆசாரியர் போறாருன்னா அந்த ஆசாரியர்கள் இப்படிதான் இருக்கணும், இதை தான் செய்யணும், இதை செய்யக்கூடாதுங்கிற கட்டளைகள் அவங்களுக்கு என்ன பண்ணப்பட்டிருக்குன்னா கொடுக்கப்பட்டிருக்கு. மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ள போனோம்னா பிரதான ஆசாரியன் மட்டும்தான் போகணும்னு என்ன பண்ணப்பட்டிருக்கு? நமக்கு ஆரோனே நிழலாக கொண்டு விஷயங்களும் இருக்கு. அப்போ தேவ சமூகத்துல ஆசரிப்பு கூடாரத்துக்குள்ள பரிசுத்த ஸ்தலம், மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ள போகணும்னாலே அது எப்படிதான் இருக்கணும்? பரிசுத்தமான ஒரு தன்மை இல்லாம பலி ஆனாலும் சரி, ஜீவிதமானாலும் சரி, அங்க என்ன பண்ண முடியாது? உள்ள போக முடியாது. அப்படின்னா நம்ம இப்போ பொருள்ல எங்க இருக்கிறோம்? பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ள இருக்கிறோம். எப்படி இருக்கிறோம்னா தேவன் எதிர்பார்க்கும் வண்ணமாக, அவர் விரும்பும் வண்ணமாக உண்மை உள்ள ஒரு தன்மையான நிலையை அடைய நம்ம பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ள இருக்கிறோம். ஆனா நம்ம இன்னும் எங்க போகல?
மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ள போகல. அப்ப மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ள போகணும்னா அதுக்கு ஏற்ற மாதிரி ஒரு பரிபூர்ண நிலையை அடையணும். அதுதான் நம்ம உடன்படிக்கையில பூமியில செஞ்ச உடன்படிக்கை வாழ்க்கைக்கான நிறைவு. ஒரு பரிபூர்ணமான வாழ்க்கையை போய் சேர்றதுக்கு நாம செய்ய வேண்டிய விஷயங்கள், விட்டுவிட வேண்டிய விஷயங்கள், செய்யக்கூடாத விஷயங்கள், இப்படி நிறைய விஷயங்கள் இருக்கு. இதை தான் நம்ம எங்க அர்ப்பணிக்கிறோம்னா ஞானஸ்தானம் எடுத்த பிற்பாடு நாம செய்யறோம்னு சொல்ற விஷயம். நீங்க விரும்புற மாதிரி நான் எல்லாம் செய்வேன்னு சொல்ற விஷயம். இப்ப கேள்வி என்னன்னா, அதுக்கு முன்னாடி நாம தேவனுக்காக எதையாவது அர்ப்பணிச்சோமா? ஏன்னா நல்லா புரிஞ்சுங்க, இதே வாசிச்சலாம் பாருங்க. லேவியராகமம் 22:21. லேவியராகமம் 22:21. ஒருவன் விசேஷித்த பொருத்தனையாவது உற்சாகமாயாவது கர்த்தருக்கு மாடுகளிலும் ஆடுகளிலும் சமாதான பலிகளை செலுத்த போனால் அது அங்கீகரிக்கும்படி ஒரு பழுதும் இல்லாமல் உத்தமமாய் இருக்க வேண்டும். இது எந்த ஆடு? சபையை நிழலாக கொண்ட ஒரு பலி, வெள்ளாட்டு பலி. இந்த ஆடு எப்படிதான் இருக்கணும்? எப்படிதான் இருக்கணும்? எந்த பழுதும் இல்லாம தான் இருக்கணும். அப்ப நிழல்ல சொல்லப்பட்ட காளை மற்றும் வெள்ளாடு ரெண்டு இந்த ஒரு தன்மை எதை குறிக்கும்னா பரிபூரணமான ஒரு தன்மையை குறிக்கும். இப்ப இந்த பரிபூரணமான தன்மையில நாம இன்னைக்கு இருக்கிறோமான்னு கேட்டா என்ன இல்லை இல்லை. அப்ப பரிபூரணம் இல்லாத தன்மை உள்ள பலிய தேவன் ஏற்றுக்கொள்வாரா? கண்டிப்பா என்ன பண்ண மாட்டாரு? ஏற்றுக்கொள்வார். ஏற்றுக்கொள்ள மாட்டார். அப்படின்னா பலியினாலே என்னோட உடன்படிக்கை செய்த என்னுடைய பரிசுத்தவான்களை என்னிடத்தில் கூட்டுங்கள்னு சொல்ற அந்த பலி என்ன பலி? ஏன்னா நமக்கு நல்லாவே தெரியும். இன்னொரு வசனம் போடுறோம் பாருங்க, எபிரேயர் 12:14 வாசிஸ். எபிரேயர் 12:14. யாவதோடும் சமாதானமாய் இருக்கவும் பரிசுத்தம் உள்ளவர்களாய் இருக்கவும் நாடுங்கள். பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் கர்த்தரை தரிசிப்பதில்லையே. திரும்ப சொல்றேன், இந்த வசனம் எதுக்கு நான் போட்டிருக்கேன்னா பேப்டிசம் எடுத்த பிற்பாடு நம்ம வாழக்கூடிய வாழ்க்கையை ஞாபகப்படுத்தக்கூடிய ஒரு விஷயம். யாவரும் சமாதானமாக இருக்கவும், அடுத்தது பரிசுத்தம் உள்ளவர்களாக இருக்கவும் நாடுங்கள். ஏன்னா பரிசுத்தம் இல்லாமல் ஒருவர் என்ன பண்ண முடியாது? தேவனை தரிசிக்க முடியாது. அதான் நான் சொன்னேன், நம்ம எங்க நிற்கிறோம்? பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ள என்ன பண்ணிட்டு இருக்கிறோம்? பரிசுத்தமாக்கப்பட்டுக்கிட்டு இருக்கோம். அப்ப பரிசுத்தமாக்கப்பட்டு இருக்கோம்னா என்னைக்கு இந்த மாம்சத்துல இருந்து இந்த ஜீவன் பிரியுதோ எங்க போயிருவோம்? தேவன் எதிர்பார்க்க வண்ணமா நம்ம வாழ்ந்துட்டு வந்தோம்னா மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ள போயிருவோம். அதை ஞாபகப்படுத்தக்கூடியதான் என்னன்னு பாக்குறோம்னா இந்த வசனம். மீண்டும் கேள்வி, அப்ப வெள்ளாடு பலி இப்படிதான் இருக்கு, காளையின் பலியும் பரிபூர்ண தன்மையில் தான் இருக்கு. மீண்டும் நான் என்ன கேட்கிறேன்னா, நான் திரும்ப சொல்றேன், நாம பேப்டிசம் எடுக்கும்போது நாம அர்ப்பணித்த இந்த மாம்சம் என்ன கிடையாதுன்னா பர்ஃபெக்ஷன் கிடையாது. திரும்ப சொல்றேன், அது பர்ஃபெக்ஷன் கிடையாது. ஆனா அந்த அர்ப்பணிப்பின் வாழ்க்கைக்கு பிற்பாடு நான் மரித்து ஜீவனோடு எழும்பும்போது பர்ஃபெக்ஷனான ஆவிக்குரிய நிலையை அடைவதற்கு வாழக்கூடிய வாழ்க்கையின் அர்ப்பணிப்பு தான் என்னன்னா இதுன்னு நம்ம பார்க்கிறோம். இப்ப கேள்வி என்னன்னா, அப்ப நாம் தேவனுக்காக கொடுத்த பலி என்ன? மீண்டும் அதே கேள்வி. ஏதாவது கொஞ்சம் ஞாபகப்படுத்தினீங்கன்னா புரியும். ஆனா இதுல என்ன ஒரு ஆச்சரியமான விஷயம் தெரியுமா? எல்லாரும் தேவனோட உடன்படிக்கை செஞ்சிருக்கிறோம். இப்ப இந்த உடன்படிக்கையில அந்த பலி நான் செலுத்திருக்கேன்னு ஓப்பனாவே சொல்றேன். இதை படிக்கிற வரைக்கும் எனக்கே தெரியாது, இந்த சப்ஜெக்ட் கேட்குற வரைக்கும் எனக்கே தெரியாது. அப்போ மற்றவங்களுக்கு என்ன தெரியாது? என்ன வாய்ப்பு இருக்கு? தெரிஞ்சிருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. இப்போ உதாரணத்துக்கு ஒரு ஒரு விஷயத்த சொல்லிடுறேன். இப்போ ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஒட்டுமொத்த மனுகுலத்துக்கு என்ன கொடுக்க போறாரு? என்ன கொடுக்க போறாரு? ஜீவன் கொடுக்க போறாரு. உண்மையா இல்லையா? அப்போ நல்ல ஒரு விஷயத்த புரிஞ்சுக்கலாம். இந்த மனுகுலத்துல மனுஷனுக்கு தேவனை தெரியாது, கிறிஸ்துவ தெரியாது, எந்த ஒரு அற்புதமான ஆவிக்குரிய வாழ்க்கை வாழும் அவனுக்கு என்ன தெரியாது. இப்படி தெரியாத பட்சத்தில் அவன் என்ன பண்றான்? பிறக்கிறான். பிறந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பா என்ன பண்றான்? வாழ்றான். ஒரு நாள் என்ன பண்றான்? செத்து போறான். இப்ப செத்து போறவங்களையும் நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து என்ன பண்ண போறாரு? உயிரோடு ஒரு நாள் எழுப்ப போறாரு. இப்ப எழுப்பும் போது இவங்களுக்கு என்ன கொடுப்பாரு? புதிய ஜீவன், புதிய சரீரம். ஆனா சிந்தை எதுதான்? பழசுதான். இது நம்ம தெரிஞ்ச விஷயம். இப்ப கேள்வி என்னன்னா,
மனுஷீக ஜீவ வாழும் உரிமை, அதாவது பரிபூர்ண தன்மை மனுகுலத்துக்கு என்ன பண்ணிடுவாரு, கொடுத்துருவாரு. அங்கேயும் அவங்களுக்கு ஒரு ப்ராசஸ் இருக்கு. அவங்க தங்களை நிரூபிக்கணும். அப்படி நிரூபிச்சா அந்த வாழ்க்கை பூரணமா அவங்களுக்கு என்ன ஆயிடும், கிடைச்சிருங்கிறத பார்க்குறோம். அப்போ மனுக்குலத்துக்கு தேவன் என்ன பண்ண போறாருன்னா இதை கொடுக்க போறாரு. அங்க மனுக்குலம் சந்தோஷமா ஹாப்பியா இருக்க போகுது. இது ட்ரூத்தில் இல்லாதவங்க, சத்தியம் தெரியாதவங்களை பத்தி நம்ம பார்க்குறோம். இப்போ அடுத்து இப்போ நம்மிடம் வந்துடலாம். ஒருவேளை நாம சத்தியத்துக்குள்ள வரல, தேவன் யாரு கிறிஸ்து யாருன்னு நமக்கு தெரியாது, நாமளும் உலகத்தானோடு உலகத்தானா வாழ்ந்து ஒரு நாள் என்ன பண்ணிடுவோம், செத்துருவோம். அப்படி சாகும்போது தேவன் நமக்கு என்ன தருவாரு, என்ன தந்திருப்பாரு? இதே மாதிரி ஒரு வாழ்க்கைய, பரிபூரணமான தன்மையை ராஜ்யத்தில் தேவனையும் கிறிஸ்துவையும் ஏற்றுக்கொண்டு ஒரு வாழ்க்கையில் வாழும்போது நமக்கு கிடைக்குமா கிடைக்காதா? அப்படின்னா தேவனே உன் சித்தம் செய்ய வருகிறேன் என்று வந்த நம்ம எதை தேவனுக்கு பலியாக கொடுத்தோம்? பாடத்துக்கு பதிலும் சொல்லியாச்சு, கேள்வியும் கேட்டுட்டு இருக்கேன். நீங்க தான் சொல்லணும். திரும்பவும் சொல்றேன், உலகத்தான் சத்தியத்தில் இல்லை, ட்ரூத்து தெரியாது. அவனும் ஒரு நாள் என்ன பண்ணிடுவான், வாழ்ந்து அவன் காலம் முடியும் போது மரணிப்பான். அவனுக்கு தேவன் என்ன கொடுக்க போறாரு? உயிர்த்தெழுதல் கொடுக்க போறாரு, ஒரு புதிய ஜீவனை கொடுக்க போறாரு. அடுத்தது ஒரு புதிய சரீரத்தையும் அவனுக்கு என்ன பண்ண போறாரு, கொடுக்க போறாரு. இப்ப நம்மளும் எடுத்துக்கோங்க, நம்மளும் ட்ரூத்துக்கு வரலன்னு வச்சுக்கோங்க. தேவன் தெரியாது, கிறிஸ்து தெரியாது, உடன்படிக்கை பண்ணல. தேவன் நமக்கு என்னதான் தந்திருப்பாரு? அந்த உலக ஜனத்துக்கு என்ன ஒரு இதை கொடுத்தாரோ அதை நமக்கு என்ன பண்ணிருப்பாரு, தந்திருப்பாரா இல்லையா? அப்ப தந்திருப்பாருன்னா நம்ம உடன்படிக்கை செய்யும் போது முதல்ல தேவனுக்கு பலியாக எதை கொடுக்கிறோம்? பதில் வரல. அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, நமக்கு எதை கொடுக்குறோம்னா, தேவனே உன் சித்தம் நான் செய்ய வர்றேன், வராட்டாலும் நீங்க எனக்கு என்ன தருவீங்க? ஒரு உலகத்தானுக்கு கொடுக்கக்கூடிய அதே பரிபூர்ணமான வாழ்க்கையும் சரீரத்தை நீங்க எனக்கு என்ன பண்ண போறீங்க, தரப்போறீங்க. ஆனா உம்முடைய தெய்வீக திட்டத்துக்காக, உம்முடைய மீட்பின் திட்டத்துக்காக நான் என்ன பண்றேன், உலக ஜனங்கள் அந்த பாக்கியத்துக்குள்ள வரணுங்கிறதுக்காக என்ன அந்த மகிமையான நீர் தரப்போற அந்த ஒரு ஜீவியை நான் என்ன பண்ண போறேன், பலியாக கொடுக்க. அப்படின்னா பேப்டிசம் எடுத்த எல்லாரும் தேவனோடு செய்த பலி என்ன? தேவன் பூமியில வாழ தர இருக்கிறதான மனுஷீக ஜீவ வாழும் உரிமைய எல்லாரும் பலியா கொடுத்துட்டு தான் எங்க வந்து இருக்கோம், இந்த இடத்துல வந்து இருக்கோம். ஏன் இந்த இடத்துல வந்திருக்கிறோம்? அதுதான் ரெண்டாவது பலி. என்னது? இதோ தேவனே உம் சித்தம் செய்ய வருகிறேன். அவருக்கு பிரியமானதை எல்லாத்தையும் செய்கிறது தான் ரெண்டாவது. அப்ப நல்லா புரிஞ்சுக்கணுங்க. அப்போ அந்த அர்ப்பணிப்பின் ஜீவிதத்துக்குள்ள போய் அந்த ஒரு தரப்போறதான அந்த ஒரு வாழ்க்கைய தேவனுக்காக கொடுக்கறதுனால தான் தேவன் நம்மளை அந்த உடன்படிக்கைக்குள்ள என்ன பண்றாரா, எக்ரிமெண்ட் போடுறாரு. ஓகே, நான் என்ன பண்றேன், இதுக்கு நான் சம்மதிக்கிறேன். இப்படி சம்மதிக்கும் போது நம்ம என்ன கொடுக்குறோம், என்ன எடுக்கிறோம், பேப்டிசம் எடுக்கிறோம். எடுக்கும் போது தான் நமக்கு என்ன தருவாரு, என்ன தருவாரு, நீதியின் வஸ்திரம். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இப்ப இந்த நீதியின் வஸ்திரம் நமக்குள்ள இருக்கிறதுனால தான் தற்காலத்துல மாம்சத்துல இருந்தாலும் அந்த மாம்ச ரீதியாக செய்யக்கூடிய சின்ன சின்ன குற்றம் குறைகளை பாவங்களை தேவன் என்ன பண்றது இல்ல, பார்க்கறது இல்ல. யாரை பார்க்கறாரு? தன் மகனுடைய சாயலா நம்மளை பார்க்கறாரு. அதுக்கு பார்க்கறதுடைய முக்கிய காரணம் என்னன்னா, நாம போட்டிருக்கக்கூடிய நீதியின் வஸ்திரங்கிறத இந்த இடத்துல போட்டுக்கலாம். இந்த கோணத்துல போய் பார்த்தாதான் அன்புக்குரிய சகோதர சகோதரர்களே, பலியினாலே என்னோட உடன்படிக்கை செய்த என்னுடைய பரிசுத்தவான்களை என்னிடத்தில் கூட்டுங்கள்ங்கிற ஒரு விஷயத்தை என்ன பண்றாருன்னா பிரதர் அந்த சப்ஜெக்ட்ல பேசுறாரு. இதை தான் இவ்வளவு நேரம் நம்ம என்ன பண்ணிருக்கிறோம்னா இந்த இடத்துல பார்த்துருக்கிறோம். இப்ப கேள்வி என்னன்னா, ஏன் நமக்கு கிடைக்கும் இந்த பரிபூர்ணமான தன்மையை நாம் தேவனுக்கு பலியாக கொடுக்க வேண்டும்? கொடுத்துட்டோம் இல்லையா? பூமியில தரக்கூடிய அந்த ஒரு கனத்தை மகிமை என்ன பண்ணிட்டோம், தேவனுக்காக கொடுத்துட்டோம். கொடுத்தோம்னா ஏன் கொடுத்தோம்? அந்த அர்ப்பணிப்பின் வாழ்க்கையை நாம முழுமையா தேவனுக்காக அர்ப்பணிக்க வேண்டிய அவசியம் என்ன? என்ன நோக்கத்துல அந்த ஒரு
உடன்படிக்கையில நம்ம அது ஒரு விஷயத்த ஒரு இமைப்பொழுதுலேன்னு சொல்லலாம். டக்குன்னு என்ன பண்ணிட்டோம், முடிவு பண்ணி ஓகே நம்ம பேப்டிஸ்ட் எடுக்கணும்னு வந்துட்டோம். என்ன நோக்கமா இருக்கும்? உதாரணத்துக்கு நான் ஒரு 4 சப்ஜெக்ட் சொல்றேன். முதலாம் உலகம், இரண்டாம் உலகம், மூன்றாம் உலகம், சபை. இந்த 4 பாடமும் நமக்கு புரிஞ்சிருந்துன்னா இந்த பாடமும் ஈஸியா நமக்கு புரியும். முதலாம் உலகத்தில் நடந்த சம்பவங்கள் என்னென்ன ஞாபகப்படுத்தலாமா? என்னென்ன சம்பவங்கள்? ஆதாம் விழுந்து போனது, ஏதேன் தோட்டத்திலிருந்து விரட்டப்பட்டது, அடுத்தது மனுகுலம் ராட்சதர்கள் சந்ததியா மாறினது, தேவன் உலகத்தை முதலாம் உலகத்தை அழிச்ச சம்பவம் எங்க நடக்குது? முதலாம் உலகத்துல. ரெண்டாம் உலக சப்ஜெக்ட்ல என்னது? எண்டில் முதலாம் சப்ஜெக்ட்ல எண்டில் நோவா வராரு. அவர் ரெண்டாம் உலகத்துக்குள்ள போய் என்ன பண்றாரு? அவர் ஒரு சந்ததியா ஒரு குடும்பமா அங்க இருந்து அவருக்குள்ள இருந்து சந்ததி பெருகுது. அந்த சந்ததி மூலமா யாரை தேவன் தேர்ந்தெடுக்கிறாருன்னா ஆபிரகாமை தேர்ந்தெடுக்கிறாரு. ஆபிரகாமுக்கு கொடுக்கப்பட்ட வாக்குத்தத்தம் என்ன? முதலாவது வாக்குத்தத்தம் வானத்து நட்சத்திரம். அப்போ மூணாவது நம்ம என்ன பார்க்கிறோம்? மூன்றாம் உலகத்துல அந்த மகிமையான தேவனுடைய ராஜ்யத்துல என்ன இருக்காது? மரணம் இருக்காது, துக்கம் இருக்காது, அழுகை இருக்காது. இப்படி அநேக விஷயங்களை குறித்து என்னன்னா நம்ம பார்க்கிறோம். இப்ப இதை பார்க்கும்போது நமக்கு என்ன ஈர்க்கப்படுது? தேவன் எப்பேற்பட்ட மகிமை நிறைந்த ஒரு தேவனுங்கிற ஒரு உணர்வு நமக்கு வந்திருக்குமா இல்லையா? அப்ப வந்திருக்கு. அடுத்தது சபை சப்ஜெக்ட்ல என்ன பார்க்கிறோம்? கிறிஸ்துவும் மணவாட்டியும் சேர்ந்து ராஜ்யத்துல மனுகுலத்தை ஜீவனோடு எழுப்ப போறாங்கிற ஒரு ப்ராசஸ் நம்ம என்ன பார்க்கிறோம்? சபை சப்ஜெக்ட்ல என்ன பண்றோம்? பார்க்கிறோம். அப்ப இந்த விஷயங்கள் எல்லாம் யாருக்குள்ள அதிகமா உள்ள போகுதோ, யாருக்குள்ள அதிகமா தாக்கத்தை ஏற்படுத்துதோ, இவங்களாலதான் எதை சொல்ல முடியும்? தேவனே இதோ உம் சித்தம் செய்ய வருகிறேன். அப்படின்னா அந்த தேவன் ராஜ்யத்துல நமக்கு சத்தியத்துக்குள்ள வராம இருக்கும் பட்சத்துல நமக்கு தர இருந்ததான் அந்த ஒரு விஷயத்தை யாருக்காக கொடுக்கிறோம்னா தேவனுக்காக, கிறிஸ்துக்காக. அடுத்த யாருக்காக? மனுகுலத்துக்காக. அதை வேண்டாம்னு சொல்லிட்டு அந்த மனுகுலம் அந்த மாம்சமான நல்ல பரிபூரணமான வாழ்க்கையை அடையணுங்கிறதுக்காக நம்ம என்ன பண்றோம்? அந்த பலியோடு தேவன்கிட்ட உடன்படிக்கை செய்து தேவனே இதோ உம் சித்தம் செய்ய வருகிறோம்னு வர்றோம். அப்ப நம்ம பார்க்குறோம் வசனத்துல இதெல்லாம் நம்ம கண்ணால பார்க்கல, என்ன பண்ணல, நாம எதுவுமே அற்புத அடையாளங்களை நம்ம பார்த்ததும் கிடையாது. எதுவுமே. ஒரே விஷயம் நமக்கு என்னன்னா, நாம் தரிசித்து நடவாமல் விசுவாசித்து நடக்கிற ஒரு கூட்டமாக இந்த இடத்துல இருக்கிறோம். அப்ப தரிசித்து நடக்காத ஒரு கூட்டம் நாம, ஆனா எதன் அடிப்படையில் நடக்கிற கூட்டம்னா விசுவாசித்து நடக்கிற கூட்டமா இருக்கிறோம். அப்ப இந்த அற்புத ஆவிக்குரிய ஜீவ வாழ்க்கையில உண்மையிலே சொல்றேன், நாம் ஒவ்வொருவரும் என்ன ஒரு பெரிய ஒரு காரியத்தை செஞ்சிருக்கிறோம்னா, தேவன் தர இருந்ததான அந்த ஒரு கனமான அந்த ஒரு ஜீவன் என்ன பண்ணிருக்கிறோம்? பலியாக கொடுத்துட்டு தான் இந்த இடத்துல நம்ம என்ன பண்ணியிருக்கிறோம்? வந்திருக்கிறோம். அதை தான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து என்ன பண்ணியிருக்கிறாரு? கொடுத்துட்டு வந்தாரு. அப்ப இயேசு கிறிஸ்துவனுடைய பலியும் நம்முடைய பலியிலும் எப்படிதான் இருக்கு? ஏதோ ஒரு விஷயத்தை விட்டு கொடுத்துட்டு, ஏதோ ஒரு விஷயத்தை தேவனுக்காக அர்ப்பணிச்சுட்டு முழு மனசோத்தோடு இங்க வந்து இருக்கிறதா நம்முடைய ஆவிக்குரிய ஜீவ வாழ்க்கைன்னு பாக்குறோம். இதுல என்னன்னா, இது எல்லாம் நடந்து முடிந்த இந்த இடத்துல வந்து இருக்கிறோம். ஆனா நம்மால் இது நம்மளால் ஏற்பட்டதான இந்த இடத்துல வந்திருக்கோம். நம்மளால் உள்ளதா? கண்டிப்பா கிடையாது. அது யாருடைய தீவு? பரமபிதா தேவன் நமக்கு தந்ததான ஒரு ஈவு. வசனம் வாசிக்கலாம் பாருங்க. ரோமர் 6ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். ஃபர்ஸ்ட் வாசி. இது அந்த இதுல உள்ள 4 பாயிண்ட். இப்ப இந்த வசனத்தை மட்டும் ரோமர் 6ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். ஆதலால் அவருடைய மரணத்தின் சாயலில் நாம் இணைக்கப்பட்டவர்கள் ஆனால் அவர் உயிர்த்தெழுதலின் சாயலிலும் இணைக்கப்பட்டிருப்போம். அப்படின்னா அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இது உடன்படிக்கை செஞ்ச பிற்பாடு. உடன்படிக்கையில் என்ன பண்ணோம்? ஆதலால் அவருடைய மரணத்தின் சாயலில், எங்க? பேப்டிசம் எடுக்கும்போது. அடுத்தது நாம் இணைக்கப்பட்டவர்களானால் அவர் உயிர்த்தெழுதலின் சாயலும் இணைக்கப்பட்டிருப்போம். அப்போ அவர் எப்படி ஆவிக்குரிய அந்த மாம்ச ஜீவத்தில் அந்த மனுகுலத்தில் வாழ்ந்து தன்னுடைய ஜீவனையே தேவனுக்காக கொடுத்து வாழ்ந்தாரோ, அதுல நம்மளும் முழுமையாக அர்ப்பணிக்கும் போது அவருக்கு தேவன் எதை கொடுத்தாரோ அதே நமக்கு என்ன பண்ணுவாரு? கண்டிப்பா தருவார். அப்படி தர்றதுக்கு தேவன் நம்மள்ட்ட எதிர்பார்க்கிற விஷயம் என்னன்னு பார்க்கிறோம்னா, அன்புக்குரிய சகோதர சகோதரிலே, ஃபெய்த் என்ன பண்றாரு? தேவன் எதிர்பார்க்கிறார். அதுதான் எபேசியர் 2ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் வாசி. 2ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள், இது உங்களால் உண்டானதல்ல, இது தேவனுடைய ஈவு. இப்ப கேள்வி என்னன்னா, இந்த இடத்துல இந்த கோணத்துல இந்த பாடத்தை நாம ஏன் பார்க்கணும்? தேவன் உலகத்தானோடு உலகத்தானா இருக்கும்போது நமக்கு தர இருக்கிற அந்த ஒரு விஷயத்தை என்ன பண்ணியாச்சு? தேவனுக்காக கொடுத்தாச்சு. இப்ப இங்க என்ன பண்ணிட்டோம்னா, வாழும் மாம்சீக ஜீவ உரிமை என்ன பண்ணிட்டோம்? தேவனுக்காக கொடுத்துட்டோம்.
இந்த 2 பாயிண்ட் நம்ம இப்ப பார்த்தாச்சு. இப்போ இந்த பாடத்தை நம்ம இந்த இடத்துல இந்த கோணத்துல பார்க்க வேண்டியது நோக்கம். அதையும் கொடுத்துட்டோம், தற்காலத்துல இருக்கிறதையும் கொடுத்துட்டோம். அப்படின்னா இதை பார்க்க வேண்டியதனோட கோணம் என்ன, நோக்கம் என்னவா இருக்கும்? ஒரு சின்ன உதாரணம் சொல்லட்டுமா? இப்ப உதாரணத்துக்கு ஒரு ஃபேமிலியில எடுத்துக்கோங்க. ஒரு சின்ன பிள்ளை சைக்கிள் ஓட்ட என்ன பண்ணுது, கத்துக்குது. இப்ப கத்துக்கும் போது உடனே அந்த பெற்றோர் அந்த சைக்கிள் அந்த பிள்ளைய தனியா விடுவாங்களா? என்ன பண்ண மாட்டாங்க, விட மாட்டாங்க. விட்டா என்ன செய்யும், அது போய் எங்கேயா என்ன பண்ணிடும், கீழே விழுந்துரும். அப்போ அந்த சைக்கிள் ஓட்ட சொல்லி கொடுக்கும் போது அந்த குழந்தைக்கு எதையும் சொல்லி கொடுப்பாங்கன்னா, நீ இப்படி போட்டாத, பிரேக்கை இப்படி பிடிக்காத, பெடலை இப்படி மிதிக்காதங்கிற நுணுக்கமான விஷயங்கள் அந்த குழந்தைக்கு என்ன பண்ணுவாங்க, கற்றுக் கொடுப்பாங்க. ஏன் கற்றுக் கொடுக்குறாங்கன்னா, அவசரப்பட்டு ஏதாவது பண்ணி எங்கேயாவது விழுந்து என்ன பண்றாங்க, என்ன பண்ணிடா காயம் ஏற்பட்ட கூடாது. உண்மையா இல்லையா? ஒருவேளை அந்த குழந்தை பெருசாகுது, இப்ப என்ன பண்ணுது, பைக்கே ஓட்டுது. அப்ப பைக்ல போகும்போதும் அந்த பெற்றோர் என்ன சொல்லி விடுவாங்க, எப்பா நல்லா இருப்ப, நீ என்ன பண்ண, ரொம்ப ஸ்பீடா போகாத, பார்த்து போ. ஏன் இந்த ஒரு விஷயத்த பெற்றோர்கள் சொல்றாங்க? எங்கேயாவது போயிடுச்சு என்ன ஆயிடக்கூடாது. அடுத்தது ஒருவேளை இன்னும் கொஞ்சம் அவருக்கு என்ன ஆயிட்டு, இதாயிட்டு, இப்ப காரே ஓட்டுவார். என்ன பண்ணுவாரு, காரே ஓட்டுவார். இப்ப வெளியூர்ல வேலை கிடைச்சிட்டு இப்ப வெளியூருக்கு போறாரு. இப்ப வெளியூருக்கு போகும்போது அந்த அம்மா அப்பாவுடைய அறிவுரை எப்படி இருக்கும்? இப்ப பைக்ல போய் சின்ன சின்ன தட்டுமுட்டு ஏற்பட்டாலாவது என்ன ஆயிரும், ரொம்ப பெரிய அளவுல பாதிப்பு இருக்காது. இப்ப கார்ல போய் ஏதாவது ஒண்ணுல ஒண்ணு ஆயிட்டுன்னா எது ஆயிரும்னா உயிருக்கே சேதாரம் ஆகுறதுனால கண்டிப்பா அந்த பெற்றோர்கள் என்னதான் செஞ்சுடுவாங்க, எப்பா ரொம்ப பார்த்து சூதானமா பார்த்து கவனமா போன்னு சொல்றாங்க. இப்போ தன் தாய் தகப்பன் சொன்ன அந்த விஷயத்தை என்ன பண்ணியாச்சு, மறந்துட்டாங்க. மறந்துட்டு கார்லயோ பைக்லயோ ரொம்ப அதிவேகமாகவோ அம்மா அப்பா சொன்ன விஷயங்கள் சிந்தனைகள் இல்லாத ஒரு சூழலில் ஏற்பட்டு போகும்போது என்ன நடக்க வாய்ப்பு இருக்கு, ஏதாவது விபரீதங்கள் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அப்ப அம்மா அப்பானுடைய ஆலோசனை எதை சார்ந்து இருக்குன்னா, என் பிள்ளைகள் என்ன பண்ணிடக்கூடாது, எக்காரணத்தை கொண்டும் மரணமான ஒரு நிலைக்குள்ளேயோ இல்ல பெரிய விதமான அடிப்பட்ட மற்ற காரியங்களோ என்ன மாட்டிக்கிடக்கூடாது, என் பிள்ளைகள் பாதுகாப்பா இருக்கணும், சந்தோஷமா இருக்கணுங்கிற யாரு, உலகத்தானுக்குள்ள இருக்கிற ஒரு நல்ல ஒரு மைண்டு. அப்போ இந்த அர்ப்பணிப்பின் ஜீவத்தில் எதையெல்லாம் விட்டுட்டு வந்துட்டோம், சத்தியத்துக்குள்ள ஒருவேளை உலகத்தானா நம்ம இருக்கும் பட்சத்திலே தேவன் இருக்கக்கூடிய தரக்கூடிய அந்த ஒரு பரிபூரண மனுஷிக இதையும் என்ன பண்ணிட்டோம், கொடுத்துட்டோம். பேப்டிசம் எடுத்த பிற்பாடு நம்ம கிட்ட இருக்கிற இந்த மாம்சீக ஜீவ உரிமை என்ன பண்ணிட்டோம், கொடுத்துட்டோம். இப்ப நம்மள தேவன் எப்படி என்ன ஆலோசனை தருவாரு, எப்படி ஆலோசனை தருவாரு, கெட்டு போகணும்னு ஆலோசனை தருவாரா, இல்ல எங்கே போய் ஏதாவது ஆபத்துகள் நேரிடணும்னு ஆலோசனை தருவாரா? கண்டிப்பா என்ன பண்ண மாட்டாரு. அப்போ இந்த கையில இருக்கிற இந்த ஒட்டுமொத்த ஆலோசனை எதை சார்ந்து இருக்கும்னா, இந்த மாம்சீக ஜீவத்துல வாழக்கூடிய இந்த வாழ்க்கையில என்ன பண்ணக்கூடாது, கேடான ஒரு நிலைக்கு போயிடக்கூடாதுங்கிறதற்கான ஆலோசனை தான் எதுன்னா அன்புக்குரிய சகோதர சகோதரர்களே, பழைய ஏற்பாட்டில் இருக்கிறது நிழல், புதிய ஏற்பாட்டில் இருக்கிறது பொருள். அவைகளெல்லாம் இவர்களுக்கு சிஷ்டாந்தமாக சம்பவித்தது, முடிவு காலத்தில் உள்ள நமக்கோ ரட்சிப்பு உண்டாகும்படி எச்சரிப்பு உண்டாகும்படி எழுதப்பட்டிருக்கு. அப்படின்னா அன்புக்குரிய சகோதர சகோதரே, இப்போ இந்த சார்ட் போட்டிருக்கேன். இந்த சார்ட்ல நம்ம எந்த நிலையில இருக்கிறோம்? இந்த சார்ட்ல இப்ப நம்ம என்ன நிலையில இருக்கிறோம், இல்ல எந்த பாயிண்ட்ல இருக்கிறோம்? சரி, ஆதாம் என்ன நிலையில இருந்தாரு அதாவது தெரியுமா? ஆதாம் எங்க இருந்தாரு, என்ன. இப்ப நம்ம என்ன பண்ணிட்டோம், என்ன வேண்டான்னு என்ன என்ன பண்ணியாச்சு, எனக்கு வேண்டான்னு கொடுத்தாச்சு. அப்படின்னா இப்ப நம்ம என்ன இதுல இருக்கிறோம், நம்ம இப்ப என்ன ஜீவி, மாம்சீக ஜீவி கிடையாது, ஆவிக்குரிய ஜீவி. ஆனா மாம்சீகத்துல இருக்கிறோம். அப்படின்னா நம்ம இப்ப இதுல எந்த நிலையில இருக்கணும் அன்புக்குரியவர்களே, எம் நிலையில இருக்கிறோம். அதாவது ஆவியில் ஜெனிப்பிக்கப்பட்டதான ஒரு நிலையில இருக்கிறோம். உண்மையா இல்லையா? அப்படின்னா நம்ம யாருன்னா ஆவிக்குரியவர்கள். ஆனா எதுல இருக்கிறோம்னா மாம்சத்துல இருக்கிறோம். அப்படின்னா அன்புக்குரியவர்களே, இங்க என்ன ஒரு விஷயத்தை நம்ம பார்க்கிறோம்னா, என்ன ஒரு விஷயத்தை நம்ம இந்த இடத்துல புரிந்து கொள்ளலாம்னா, அர்ப்பணிப்புள் வரும்போது நாம் தேவனுக்காக முதல் கொடுப்பது எது, எது? ஆவிக்குரிய ஜீவன் அல்ல,
இந்த மாம்சத்துக்குரியது கொடுக்கல. எதை கொடுத்துட்டோம்? உலகத்துல இருந்தா தேவன் நமக்கு தர இருக்கிறதான அந்த ஒரு விஷயத்தை கொடுத்துட்டோம். அடுத்து என்ன பார்க்குறோன்னா, அர்ப்பணிப்புக்குள் நம்ம வந்த பிறகு தேவனுக்காக எதை கொடுக்குறோம்? இந்த ஆவிக்குரிய ஜீவ வாழ உரிமையை என்ன பண்றோம்? பூமியில வாழக்கூடிய இந்த மாம்ச ஜீவத்தில் இருக்கக்கூடிய அந்த ஒரு வாழ் உரிமையை கொடுக்குறோம். இப்பதான் வசனம் வாசிக்கிறோம் பாருங்க. ரோமர் 12 அதிகாரம் 1 மற்றும் 2 வாசி. ரோமர் 12 1 முதல். அப்படி இருக்க சகோதரரே, நீங்கள் உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமுமான ஜீவ பலியாக ஒப்புக் கொடுக்க வேண்டும் என்று தேவனுடைய இரக்கங்களை முன்னேற்ற உங்களை வேண்டிக் கொள்ளுகிறேன். அப்படின்னா இது நம்முடைய உடன்படிக்கைக்கு பின்பு நம்மையே நாம ஜீவ பலியாக கொடுக்க வேண்டியதான ஒரு கான்செப்ட். இப்படி வந்த நாம அடுத்த வசனமே நமக்கு என்ன சொல்றாருன்னா, முக்கியமான வசனம் வாசி. நீங்கள் இந்த பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாமல் தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூர்ணமான சித்தம் இன்னதென்று பகுத்தறியத்தக்கதாக உங்கள் மனம் புதிதாகிறதுனாலே மறுரூபமாகுங்கள். அவங்க என்ன சொல்றாருன்னா, நீங்கள் இந்த பிரபஞ்சத்துக்கு ஒத்த வேஷம் தெரியாமல். ஏன் இந்த வசனத்தை நம்ம இப்ப பாக்குறோம்? இவ்வளவு நேரம் பாடம் பார்த்த பாயிண்ட் வச்சு சொல்லுங்க பாப்போம். இந்த வசனத்துல இந்த முதல் பாயிண்ட நம்ம இப்ப பார்க்கறதுனுடைய காரணம் என்ன? நீங்கள் இந்த உலகத்திற்கு என்ன பண்ணக்கூடாது? ஒத்த வேஷம் தெரியாமல். ஏன் இந்த பாயிண்ட் நம்ம பார்க்கிறோம்? இங்க தர இருக்கிறத நம்ம என்ன பண்ணியாச்சு? கொடுத்தாச்சு. அப்படின்னா கொடுத்த ஒரு விஷயத்துக்காக மீண்டும் இந்த ஆவிக்குரிய ஜீவத்தில் வாழ்ந்துட்டு இருக்கும்போது அதை தேடவோ அதை அடையவோ நாம நினைச்சோம்னா வசனம் தெளிவா சொல்லுது, அன்புக்குரிய தேவனுடைய நன்மையும் பிரியமும் அடுத்தது பரிபூர்ணமான சித்தம் இன்னதென்று பகுத்தறியத்தக்கதாக உங்கள் மனம் புதிதாகிறதுனாலே மறுரூபமாங்க. நம்ம யார் கிடையாது, இப்போ யார் கிடையாது, மாம்சீக அந்த ஒரு வாழ்வை பெற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு நிலையில் உள்ளவங்க கிடையாது. நம்ம ஆவிக்குரிய பரிபூரணமான தன்மை, அதாவது மறுரூபமாகக்கூடிய வாழ்க்கையை நம்ம வாழ வேண்டியவர்களாக இந்த இடத்துல என்ன பண்ணப்பட்டிருக்கோம்னா நம்ம அழைக்கப்பட்டிருக்கோம். அப்ப நம்ம யாருன்னு பார்க்கிறோம்னா அன்புக்குரிய ஆவிக்குரிய ஜீவிகள். அதான் சொல்றாரு ரோமர் 6:12, ஆகையால் நீங்கள் சரீர இச்சைகளின்படி பாவத்திற்கு கீழ்ப்படியத்தக்கதாக சாவுக்கு ஏதுவான உங்கள் சரீரத்தில் பாவம் ஆளாதிருப்பதாக. அப்ப அதான் பார்த்தோம், ஆவிக்குரிய ஜீவனம் தான். ஆனா எங்க இருக்கு? மாம்சத்துல இருக்கு. மாம்சத்துல இந்த ஆவிக்குரிய ஜீவன் இருக்கும்போது அந்த ஆவிக்குரிய ஜீவன் உலகத்துக்கு ஒத்த வேஷம் தரிச்சதுன்னா எது செத்து போகும்? ஆவிக்குரிய ஜீவியம் செத்து போகும். அப்ப ஆவிக்குரிய ஜீவன் செத்து போச்சுன்னா உலகத்துல இருந்தா அங்கேயாவது ஒரு வாழ்க்கை கிடைச்சிடும். இங்க உண்மையா இருந்தா கிறிஸ்தன் சாயலாவது கிடைக்கும். ஒருவேளை அதையும் விட்டாச்சு, இதையும் ஒப்பு கொடுத்தாச்சு, ஒருவேளை நாம உண்மையான ஒரு வாழ்க்கையை வாழலைன்னா என்ன டேஞ்சர் நமக்குங்க? என்ன டேஞ்சர்? அங்கேயும் போக முடியாது, இங்கேயும் போக முடியாது. அப்ப இதை நம்ம கவனமா நம்முடைய சிந்தனையில வைக்கணுமா வேண்டாமா? அன்புக்குரிய சில எங்கு நாம் சாவை, அதாவது இங்க என்னன்னா, இங்க எந்த சாவை பத்தி பேசுறாருன்னா செகண்ட் டெத்தை பத்தி பேசுறாரு. இப்ப நமக்கு ஒரு கேள்வி வரலாம். என்ன கேள்வி வரலாம்னா, நம்ம எப்ப பார்த்தாலும் என்ன பார்த்துட்டு இருக்கிறோம்? இரண்டாம் மரணத்தை குறிச்சே பார்த்துட்டு இருக்கிறோம். அப்படின்னா இரண்டாம் மரணத்தை குறித்து நம்ம பார்க்குறோம்னா இரண்டாம் மரணத்துக்குள்ள நம்ம போகணும்னா பார்ப்போம்? கிடையவே கிடையாது. அதில் இருந்து நான் எப்படி தப்பணுங்கிறது தான் நம்முடைய பார்வை. அதுக்கு தான் தேவன் என்ன பண்ணியிருக்கிறாரு? நமக்கு அநேக ஆலோசனைகளை, அநேக உபதேசங்களை, அநேக கட்டளைகளை தேவன் என்ன பண்ணியிருக்கிறார்னா நமக்கு கொடுத்திருக்கிறார். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இப்ப உதாரணத்துக்கு இந்த வசனத்துக்கு நம்முடைய மூத்த சகோதரர் சில விஷயங்கள் கொடுக்கிறார். என்ன கொடுக்கிறார்னா, இங்க பாருங்க, பாவம் அரசாள விடாதீர்கள். ஏன்னா நம்ம எங்க இருக்கிறோம்? மாம்சத்துல இருக்கிறோம். பாவம் என்ன பண்ணக்கூடாது? நம்மளாது அரசாள கூடக்கூடாது. இங்க என்ன கொடுக்குறான்னா, நாம் கிறிஸ்துவோடு இறந்தவர்கள். என்னைக்கு தண்ணியில முங்கனமோ அன்னைக்கு இந்த மாம்சத்தை என்ன பண்ணியாச்சு? நிழலா கொன்னாச்சு. அடுத்து என்ன சொல்றாருன்னா, பாவத்துக்கு மரித்தவர்கள். பாவமும் செய்யக்கூடாது. பாவம் சிலுவையில் என்ன பண்ணியாச்சு? பேப்டிசத்திலே அரைஞ்சாச்சு. அடுத்த தேவனுக்காக உயிரோடு இருப்பவர்கள். இப்ப தேவனுக்காக உயிரோடு இருப்பவர்கள் எதை மட்டும்தான் செய்யணும்?
தேவனுக்கு என்னெல்லாம் பிடிக்குமோ அதை மட்டும்தான் யார் பண்ணணும்? அவருடைய பிள்ளைகள். அதான் கொடுக்குறார் ரீப்ரண்ட்ல 33:56. பாவத்தை முற்றிலும் இல்லாமல் செய்வது இப்போது சாத்தியம் இல்லை. நல்லா புரிஞ்சுடுங்க. பாவத்தை முற்றிலும் நம்மகிட்ட இருந்து ஒதுக்குவது இப்போது நமக்கு அது சாத்தியம் கிடையாது. அப்ப அடுத்து என்ன சொல்றாரு? ஆனால் ஆட்சி செய்ய அனுமதிக்காமல் இருப்பது நம் பொறுப்பு. ஏதாவது ஒரு வகையில ஒரு தீமையோ மற்றவங்களுக்கு ஏதாவது ஒரு கஷ்டத்தையோ துன்பத்தையோ நம்ம மூலமா போகுதுன்னா, நம்ம மூலமா அது வெளிப்படுதுன்னா அதை தடுப்பது தான் அதை ஆட்சி செய்ய விடாமல் நாம ஆட்சி செய்வது. நல்லா புரிஞ்சுடுங்க. அது ஒரு ராஜா, நாம யாரு? ஒரு ராஜா. இப்ப அந்த ராஜா செய்யக்கூடிய பாவத்தை இந்த ராஜா என்ன செய்யணும்? புது சிஷ்யாகி ராஜா தடுக்கணும். ஆனா அது நிக்குமான்னு கேட்டா நிக்காது. ஆனா அது செய்ய முயற்படும். ஆனா அட்லீஸ்ட் நம்ம என்னவாது பண்ணணும்? அதை தடுக்கவாது முயற்சி எடுக்கணும். அப்படி முயற்சி எடுத்தாதான் ஆவிக்குரிய ஜீவன் என்ன பண்ணும்? வளரும். இல்ல இல்ல நீ உன் வேலையை பாரு, நான் என் வேலையை பார்க்கணும். பழைய மனுஷனுடைய புத்தியும் புதிய சிருஷ்டி புதிய வேலையும் பார்த்துச்சுன்னா அங்க ஆவிக்குரிய ஜீவன் என்ன ஆகாது? வளராது. அதான் அடுத்த சொல்றாரு, பாவம் நமக்குள் இருக்கலாம்னா இருக்கும். அதை எந்த மாற்றுக்கிறது? இந்த மாம்சத்தை விட்டு இந்த ஜீவன் பிரிகிற வரைக்கும் பாவம் இருக்கும். அதுல எந்த மாற்றுக்கிறதும் கிடையாது. அடுத்து என்ன சொல்றாரு? ஆனால் அது அரசால அனுமதிக்க கூடவே கூடாது. அடுத்து என்ன சொல்றாருன்னா, புதிய சிஷ்டி ஆட்சியில் இருக்க வேண்டும். எங்க இருக்கணும்? ஆட்சியில். ஆட்சி அதாவது உதாரணத்தை எப்படி புரிஞ்சுக்கலாம்னா, எப்போதும் விழிப்பா இருக்கணும். அப்படி விழிப்பா இருந்தா அடுத்து என்ன சொல்றாருன்னா, அது ஒரு தினசரி யுத்தம். விழிப்பா இருந்தாதான் நம்மளால என்ன பண்ண முடியும்? யுத்தம் பண்ண முடியும். யாரோடு கூட? பழைய மனுஷனோடு கூட. அடுத்து சொல்றாரு, வெற்றி பாவம் இல்லாத நிலை அல்ல. என்னது வெற்றி? பாவம் ஆட்சி செய்யாத நிலை. அதை தடுக்கிறது, அதை கட்டுப்படுத்துறது, அதை அடக்கிறது. ஆனால் அதை அழிக்க நம்மளால முடியாது. அப்படின்னா அன்புக்குரியவர்களே, இதுக்காகத்தான் நம்ம என்ன பண்ணப்பட்டிருக்கோம்? அர்ப்பணிப்பின் ஜீவத்துக்குள்ள வந்த பிற்பாடு நாம் செய்த உடன்படிக்கையில நாம வாழக்கூடிய வாழ்க்கை. இதையெல்லாம் நம்ம செய்ய தவறும் பட்சத்துல தான் அன்புக்குரிய சகோதர சகோதரே, இப்ப மீண்டும் அதே சாட்டு போடுறேன். நம்ம எங்க இருந்தோம்? என் பிளான். இப்ப இது மட்டும்தான் எங்க போகும்னா வெளியரங்கமான ராஜ்யம் வரைக்கும் போகும். நல்லா பாருங்க, இந்த ஒரு என் பிளான் மட்டும் தான் எங்க வர போகுது? வெளியரங்கமான ராஜ்யம் வரைக்கும் போகுது. அங்க கிடைக்கக்கூடிய அந்த கணத்தை தான் இந்த வாழ்க்கையில இந்த பூமியில இருக்கும்போது யாருக்காக பலியாக கொடுத்துட்டோம்? தேவனுக்காக கொடுத்துட்டோம். அடுத்து எங்க போய் இருக்கோம்? இப்போ எம் பிளான்ல போய் இருக்கோம். என்ன நிலை? ஆவியில் ஜனிப்பிக்கப்பட்ட நிலை. இப்ப நம்ம எங்க போனோம்? கேக்கு போனோம். எது? மகிமையான அந்த ஒரு ஸ்தானத்துக்கு போனோம். ஒரு வேளை மிஸ் ஆனா எங்க வர வாய்ப்பு இருக்கு? எல்லுல வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஆனா இதுக்காக நம்ம என்ன பண்ணல? வரல. அப்ப உதாரணத்துக்கு சொல்ல போனா, உலகத்துல ஒரு பழமொழி இருக்கு. எப்படின்னா, கரணம் தப்புனா இப்ப ரோட்டு ஓரத்துல எல்லாம் இந்த ஒத்த கேரளாம் நடப்பாங்க. ஒருவேளை அந்த பேலன்ஸ் தவறிட்டா, 10 அடி 15 அடி ஹைட்டு தான், பேலன்ஸ் தவறிட்டா என்ன நடக்கும்? என்ன நடக்கும்? கீழே விழுந்துருவாங்க. அப்ப இங்க இந்த வாழ்க்கையில இந்த ஆவிக்குரிய ஜீவத்துல பேலன்ஸ் யாரு கையில இருக்கு? நம்ம கையில தான் இருக்கு. ஏன்னா மீண்டும் இந்த இதுக்கு என்ன பண்ண முடியாது? என் பிளான்ட்டுக்கு என்ன பண்ண முடியாது? வரவே முடியாது. நம்ம அர்ப்பணிச்சாச்சு. எங்க போயிட்டோம்? ஆவியில் ஜனிப்பிக்கப்பட்ட நிலைக்கு போயிட்டோம். ஆனா அடுத்து எங்க போகணும்? கே லெவலுக்கு போயே ஆகணும். அப்படின்னா அன்புக்குரியவர்களே, அதுக்கு நாம செய்ய வேண்டியது ஆரம்பத்தில் கிறிஸ்து மேல் கொண்ட விசுவாசத்துல பலப்படுறது. வேற வழியே கிடையாது. எந்த அளவுக்கு இந்த ஆவிக்குரிய ஜீவத்துல நம்ம விசுவாசத்துல பலப்படுறோமோ, எந்த அளவுக்கு கிறிஸ்து மேல நம்பிக்கை வைக்கிறோமோ, எந்த அளவுக்கு மனுஷனை சார்ந்த வாழ்க்கை வாழாம தேவனை சார்ந்த வாழ்க்கை வாழ்றோமோ, அப்பதான் நமக்கு இதுல உறுதியா இருக்க வாய்ப்பு இருக்கு. இதுதான் நமக்கு தேவன் தரக்கூடியதான ஆலோசனை. ஸோ இந்த கோணத்துல தான் இந்த 2ஆம் மரணத்தை குறித்து இந்த ஒரு பாடத்தை நம்ம இப்ப பார்க்கறதுக்கான காரணம். முன்பும் போக முடியாது. ஒருவேளை இங்க வந்த பிறப்பு தேவன் எதிர்பார்க்க வண்ணமான ஒரு வாழ்க்கையை வாழறனா இங்கும் நாம எதிர்பார்த்தது கிடைக்காது. ஸோ தேவன் அதுக்கு விருப்பம் உள்ளவரே கிடையாது. வசனம் சொல்லுது, ஒருவரும் கெட்டு போக வேண்டும் என்பது தேவனுக்கு சித்தமே கிடையாது. எல்லாரும் ஜீவனை பெற்றுக்கொள்ளணுங்கிறது தான் தேவனுடைய சித்தம். அப்போ இந்த நிலைக்கு ஒருவேளை நம்ம தள்ளப்பட்டா, நம்ம போயிட்டோம்னா அதுக்கு காரணம் தேவனோ கிறிஸ்துவோ உடன் சகோதர சகோதரிகளோ யாருமே கிடையாது. நான் போறேன்னா நான் தான். இதுதான் உண்மை.
அப்படின்னா நம்ம என்ன செய்யணும்னு பார்க்கும்போது வசனம் வாசிக்கலாம். யோவான் 3:36 வசனம். யோவான் 3:36 குமாரனிடத்தில் விசுவாசமாய் இருக்கிறவன் நித்திய ஜீவனை உடையவனாய் இருக்கிறான். குமாரனை விசுவாசித்தவனும் இஜீவனை காண்பதில்லை, தேவனுடைய கோபம் அவன் மேல் நிலைநிற்கும் என்றான். அப்படின்னு நல்ல ஒரு விஷயம் புரிஞ்சுக்கலாம். இந்த அர்ப்பணிப்பின் ஜீவ வாழ்க்கைக்கு பிற்பாடு நம்ம வாழக்கூடிய வாழ்க்கை குமாரனிடத்தில் விசுவாசமா இருங்க. குமாரனிடத்துல விசுவாசம் இல்லாதவங்கள் மேல் என்ன வருமா? தேவனுடைய கோபம் அவன் மேல் நிலைக்கும். அப்போ தேவனுடைய கோபம் நம்ம மேல இருக்கணுமா இருக்காண்டாமாங்கிறத நம்ம வாழ்ற வாழ்க்கை தான் என்ன பண்ணணும்? முடிவு பண்ணணும். அந்த வாழ்க்கை கிறிஸ்து மேல விசுவாசமா நம்பிக்கையா இருந்தேன்னா தேவன் நம்மளை எப்படி பார்ப்பாரு? கிறிஸ்துவ எப்படி பார்க்குறாரோ அப்படிதான் நம்மளை என்ன பண்ணுவாரு? பார்ப்பார். அப்போ இங்க குமாரனை விசுவாசிப்பவன் என்று சொல்வதை நாம் எப்படி புரிந்து கொள்ளலாம்னா நம்முடைய பிரதர் கொடுக்குறார் பாருங்க. 2:40 வாசிங்க. கிறிஸ்து தேவனுடைய குமாரன் என்பதை அறிவால் ஒப்புக்கொள்வது மட்டும் போதாது, இதயம் முழுவதும் ஒப்பு கொடுத்து அவரோடு தனிப்பட்ட உறவு கொள்ள வேண்டும். இதை நம்ம எப்படி புரிஞ்சுக்கலாம்? என்ன சொல்றாருன்னா, கிறிஸ்து தேவனுடைய குமாரன் என்பதை அறிவால் ஒப்புக்கொள்வது மட்டும் போதாது, நம்மளை விட பயங்கர விசுவாசம் உலகத்தான். யாரு? பேர் கிறிஸ்தவ மண்டலத்தில் இருக்கிறவன் நம்மளை விட இயேசு கிறிஸ்துவை பத்தி தப்பா பேசினா கிட்டணும்னா பலார்னு செவலில் என்ன பண்ணுறான்? அடிக்கிற லெவலுக்கு கூட வைராக்கியமா இருக்கான் உலகத்துல. ஸோ இந்த அறிவு முக்கியம் இல்லை. அப்ப இங்க எது முக்கியம்னு சொல்றாருன்னா, இதயம் முழுவதும் ஒப்பு கொடுத்து அவரோடு தனிப்பட்ட உறவு கொள்ள வேண்டும். லிட்டரலா எடுத்துக்கலாமே. ஒரு கணவனுக்கு லிட்டரலா ஒரு கணவன் மனைவிக்கு என்ன பிடிக்கும்? கணவன் என்ன நினைப்பாரு? என் மனைவி நான் பேசுறது மட்டும் தான் என்ன பண்ணணும்? கேட்கணும். நான் கிழிச்ச கோட்டை என்ன பண்ணக்கூடாது? தாண்டவே கூடாது. இப்ப நம்ம மலவான யாரு? அவருக்கு அப்ப எப்படி இருக்கும்? ஏன்னா வசனம் தெளிவா இருக்கிறார். என் கற்பனைகளை கை கொள்ளாதவன் எனக்கு சீசன் அல்ல. அப்போ இயேசு கிறிஸ்து மேல விசுவாசம் கொண்ட வாழ்க்கை தான் அவருக்கு கீழ்ப்படியும். அவருக்கு கீழ்ப்படுகிற வாழ்க்கை தான் தேவனுக்கு பிடிக்கும். தேவனுக்கு பிடிச்சாதான் ஜீவனை பெற்றுக்கொள்ள முடியும். தேவனுக்கு பிடிக்கலன்னா, அதான் அடுத்த பாயிண்ட் கொடுக்குறாரு. சர்மன் புக்கில் இருந்து ஒரு பாயிண்ட் என்ன கொடுக்குறாருன்னா, கிறிஸ்துவின் பலியின் மேன்மையின் மூலம் பாவத்திலிருந்து முழுமையான திரும்புதல், தேவனுக்கும் நீதிக்கும் முழு அர்ப்பணிப்பு. இதை தான் செய்வோன்னு எங்க வந்தோம்? ஞானஸ்நானம் மூலமா இங்க வந்தோம். வந்துட்டு நம்ம அதை செய்யலைன்னா கண்டிப்பா தேவன் நம்மகிட்ட என்ன பண்ணுவாராம்? கணக்கு கேட்பார். இப்ப இன்னொரு பாயிண்ட் என்ன கொடுக்குறாருன்னா 53, 54 ரட்சிப்பு என்பது விசுவாசம், அவருடைய ரத்தத்தின் மீது நம்பிக்கை, அவருடைய ஆலோசனைக்கு கீழ்ப்படிதல். அப்போ விசுவாசமே இருக்கணும். அது நாள்பட வேதம் சொல்வதை உண்மை என்ற மகா பரிசுத்தமான விசுவாசமும் இருக்கணும். அடுத்தது அது அவருக்கு கீழ்ப்படியக்கூடிய ஒரு தன்மையில நம்மளை என்ன பண்ணணும்? வழி நடத்தணும். ஏன்னா இங்க ஒரு பாயிண்ட் பாருங்க, அது நம்ம இவ்வளவு நேரம் பார்த்த பாயிண்ட் தான். என்ன சொல்றாருன்னா, இயேசு சபைக்கு மனித ஜீவனை அளிக்கவில்லை. எதை கொடுத்துட்டாரு? பரிபூர்ணமான மகிமையில இருந்த அந்த நிலையை என்ன பண்ணிட்டாரு? கொடுத்துட்டாரு. நம்ம எதை கொடுத்துட்டோம்? மனுஷீக பரிபூர்ண தன்மை என்ன பண்ணிட்டோம்? கொடுத்துட்டோம். அவருக்கு ஈடு கிடையாது, அவருக்கு ஒப்பு கிடையாது. ஆனா ஏதோ ஒரு வகையில தேவனுக்கு பிரியமா இருக்கணுங்கிறக்காக ராஜ்யத்துல தரக்கூடிய அந்த ஒரு விஷயத்தை என்ன பண்ணிட்டோம்? கொடுத்துட்டு தான் உள்ள வந்துட்டோம். அப்ப வந்த வாழ்க்கையை மறந்துட்டு நம்ம என்ன பண்ணிடக்கூடாது அன்புக்குரிய சகோதர சகோதரி. ஏன்னா அடுத்து நம்ம எங்க போக இருக்கிறோம்? பஸ்கா நினைவு கூறுதலுக்குள்ளாக நம்ம என்ன பண்ண போறோம்? கடந்து போக போறோம். அடுத்து என்ன பார்க்கணும்? கேள்வி. வாக்குத்தத்தம் பெற்றுக்கொள்ள நமக்கு என்ன தேவைன்னா விசுவாசம் தேவை. அப்போ வசனம் வாசிங்க சிஸ்டர். ரோமர் 4:21 தேவன் வாக்குத்தத்தம் பண்ணதை நிறைவேற்ற வல்லவராய் இருக்கிறார் என்று முழு நிச்சயமாய் நம்பி தேவனை மகிமைப்படுத்தி விசுவாசத்தில் வல்லவனானார். யாரு? நமக்கு விசுவாசத்தின் தந்தையா இருக்கிறவருடைய அவரை பத்தி பேசக்கூடிய வசனம். அடுத்தது எபிரேயர் 10:36 நீங்கள் தேவனுடைய சித்தத்தின்படி செய்து வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை பெறும்படிக்கு பொறுமை உங்களுக்கு வேண்டியதா இருக்கிறது. போன வாரம் பாடத்துல பார்த்தோம். அப்ப வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை உடன்படிக்கை வாழ்க்கையில நம்ம பர்ஃபெக்டா பெற்றுக்கொள்ளணும்னா பொறுமையோட விசுவாசித்து பொறுமையோட அவருடைய வார்த்தைக்கு என்ன பண்ணணும்? அப்படின்னா விசுவாசம்னா என்ன? ஏன் விசுவாசத்தை நம்ம பாதுகாத்துக் கொள்ளணும்? அதுக்கு பிரதர் கொடுக்கிறார். என்ன கொடுக்கிறார்? தேவன் சொல்வது உண்மை என்று மனதார ஏற்றுக்கொள்வது. விசுவாசம்னா சும்மா
ஏதோ அவர் சொல்லிட்டார் அது உண்மை, அவர் பேசிட்டார் அது உண்மை, அந்த கோட்பாடே இல்லை. இங்க தேவன் என்ன சொல்றாருன்னா, தேவன் சொல்வது உண்மை என்று மனதார ஏற்றுக்கொள்வது. அடுத்தது, சூழ்நிலை எதிராக இருந்தாலும் என்ன பண்ணணுமா, தேவன் தமது திட்டத்தை நிறைவேற்றுவார் என்ற நம்பிக்கை. ஒருவேளை இங்க தேவன் எதையாவது அனுமதிச்சார்னா, தேவனுடைய பிள்ளைகள் வைக்கக்கூடிய நம்பிக்கை என்னன்னா, அவர் அனுமதிச்சிருந்தார்னா கண்டிப்பா அது என்னவா தான் இருக்கும், நன்மைக்கு ஏதுவாதான் இருக்கும். அடுத்து சொல்றாரு, தேவன் விசுவாசம் என்பது தேவனுடைய குணம், வாக்குத்தத்தங்கள், திட்டம் இவற்றின் முழுமையான நம்பிக்கை வைத்திருப்பது. இந்த வாழ்க்கை நம்மளை எங்க போக விடாதுன்னா, அநியாயம் செய்யவோ பாவம் செய்யவோ தீமையை தூண்டக்கூடிய காரியங்களை நம்மளை உட்படுத்தவோ என்ன பண்ணாது, கொண்டு போகாது. ஏன்னா அது மகா பரிசுத்தமான விசுவாசமா இருக்கிறதுனால ஆவிக்குரிய ஜீவியா வாழ்ற நமக்கு அந்த ஒரு கேடான சிந்தனைகளுக்குள்ள நம்மளை என்ன பண்ணாது, போக விடாது. அதான் என்ன பண்றேன்னா, தேவனுடைய ஞானத்தை, அவருடைய அன்பை, அவருடைய வல்லமையை, அவருடைய நீதியை அறிந்ததிலிருந்து உருவாகிறது. ஒருவேளை இந்த நாளை தேவனுடைய 4 குணாதிசயங்களை முழுமையாக அறியல ஒருத்தர், அது முழுமையா ஒருத்தர் உள் வாங்கலைன்னா, இவ்வளவு நேரம் பார்த்த விஷயங்கள்ல அவரால் தன்னை முழுமையா என்ன பண்ண முடியாது, ஈடுபடுத்த முடியாது. முதல்ல தேவன் மேல் உள்ள அந்த ஒரு வசனங்கள் மேல, வார்த்தைகள் மேல அவருக்கு என்ன வராது, நம்பிக்கையும் விசுவாசமும் வராது. அடுத்து என்ன கொடுக்குறாருன்னா, விசுவாசம் ஒரு விதையை போன்றது, சோதனைகளால் அது என்ன பண்ணுது, வளருது. அப்ப எந்த அளவுக்கு நமக்கு சோதனை வளருது, உதாரணத்துக்கு இந்த பிக்சரை பாருங்க, 4 பிக்சர் போட்டிருக்கேன். நமக்கு நல்லாவே தெரியும், ஒரு விவசாயி ஒரு நிலத்துல ஒரு விதையை விதைச்சாம்னா கண்டிப்பா அதை உடனே அவருக்கு பலன் கிடைக்குமா, கண்டிப்பா கிடைக்காது. அந்த ஒரு கதிரி வரணும்னா அது சில மழைகளை பார்க்க வேண்டியிருக்கும், சில காற்றுகளை பார்க்க வேண்டியிருக்கும், சில வெப்பத்தினாலான வறட்சியை பார்க்க வேண்டியிருக்கும். இப்படி எல்லாம் கடந்து போய் தான் அது என்னவே கொடுக்க மாறுது, கனி கொடுக்குது. அது வரைக்கும் அந்த விவசாயம் என்னதான் பண்ணி ஆகணும், என்ன பண்ணி ஆகணும், காத்திருக்கணும். காத்து இருந்தாதான் உலகத்துல ஒரு விஷயமே ஒரு மனுஷனுக்கு என்ன பண்ண போகுது, கிடைக்க போகுது. அப்பதான் அதை அவன் பெற்றுக்கொள்ள முடியும். அப்போ இந்த மகிமையான இந்த ஓட்டத்துக்குள்ள மகிமையான ஒரு கனத்தை, ஒரு கிரீடத்தை நம்ம வாங்கணும்னா, விசுவாசத்திலேயோ பொறுமையிலேயோ நம்ம உறுதியா இல்லாம வளராம, அன்புக்குரியவர்களே, நம்ம என்ன பண்ண முடியாதுன்னா அதை அடையவே முடியாது. அப்ப அதை அடையணும்னா நம்ம எப்போதும் நம்ம மைண்ட்ல வச்சிருக்கிற ஒரு விஷயம், நம்ம என்ன பண்ணிருக்கோம்னா தேவனோடு செஞ்ச உடன்படிக்கை. அப்ப தேவனோடு செஞ்ச உடன்படிக்கையில நமக்கு என்ன ஞாபகம் வரணும்னா, பூமிக்குரியதையும் கொடுத்துட்டோம், மாம்சீக ஜீவ வாழும் உரிமையும் கொடுத்துட்டோம். இப்ப எங்க இருக்கிறோம், ஆவிக்குரிய நிலையில இருக்கிறோம். இதை எக்காரணத்தை கொண்டு என்ன பண்ணிடக்கூடாது, விட்டுறவே கூடாது. விட்டுட்டோம்னா ரெண்டாவது பிடிக்கவே முடியாது. அப்படின்னா அன்புக்குரிய சகோதர சிலை, அடுத்து இப்போ சொல்லுங்க, பொறுமை என்றால் என்ன? போன வாரம் பார்த்தோம், ஆனா இப்ப வேற மாதிரி பார்க்கலாம். பொறுமைன்னா என்ன, சிம்பிளா இப்ப முடிஞ்சிடும் ஒரு 10 நிமிஷத்துல. இப்ப வசனம் போட்டுறேன். வசனம் என்ன சொல்லுதுன்னா, வீணான மனுஷனே, கிரியை இல்லாத விசுவாசம் செத்ததாக இருக்கு. விசுவாசம் இருக்கு, எனக்கு பொறுமை இல்லை, என்ன பிரயோஜனம்? ஏதாவது பிரயோஜனம் உண்டா? அப்ப பொறுமை இருந்தா என்ன உண்டாகும்? ஏதாவது தப்பு பண்ணா திருத்திக்க தோணும், ஏதாவது தீமை பண்ணா அதை விட்டு விலக தோணும். இப்படி விலக தோணணும்னா அதுக்கு முதல்ல பொறுமை வேணும். பொறுமை இருந்து அதற்கு பிற்பாடு நம்ம என்னென்ன நன்மையெல்லாம் செய்யறோமோ அதுதான் என்னது, கிரியை. அப்போ விசுவாசம் இல்லாத கிரியை செத்ததா இருக்குன்னா, இங்க ஒருத்தர் வாழ்ந்திருக்கிறாரு, யாரு? விசுவாசத்தின் தந்தை. அவன் கிரியையினால் அல்லவோ நீதிவானாக்கப்பட்டான். என்ன கிரியை காமிச்சாரு? அவர் என்ன சொன்னாரோ அதை அப்படியே கேட்டாரு. நான் உனக்கு ஒரு குமாரனை தாரேன், அப்படியா, தாராளமா தாங்க. நீ அந்த குமாரனை எனக்கு என்ன பண்ணு, பலியாக கொடு, நான் தாராளமா எடுத்துக்கங்க, அவ்வளவுதான். அதை என்ன பண்றாருன்னா சரியா கொடுக்குறாரு. அவரை என்ன ஆகிட்டாருன்னா ஒரு கனத்துக்கு கொண்டு போயிட்டாரு, விசுவாசத்தின் தந்தை. சரி, இவருக்கு வாக்குத்தத்தம் கொடுத்தாரு, அந்த வாக்குத்தத்தின்படி குழந்தைய கொடுத்தாரு, அந்த குழந்தைய பலியாவே கேட்டாரு, கொடுத்தாரு, விசுவாசத்தின் தந்தை ஆயிட்டாரு. ஆனா இன்னொருத்தர் இவருக்கு கொடுக்கப்பட்ட வாக்குத்தத்தினால ஒரு பயங்கரமான விசுவாசத்துக்குள்ள ஒரு வாழ்க்கை வாழ்ந்திருக்கிறார். அது யார்? யோசேப்பு.
ஏன்னா பிள்ளைங்களுக்கு அந்த பாடம் எடுக்கிறதுனால அவங்களுக்கு என்ன ஆயிட்டுன்னா அது மனப்பாடம் ஆயிட்டு. அப்படின்னா யோசேப்புக்கு பொறுமையை காமிச்சாரு. ஆமா, அவர் வாழ்க்கையே பொறுமை தான். லாஸ்ட் வரையும் சொல்றாரு, 49ஆம் அதிகாரத்தில் சொல்றாரு, நீங்க இதை நினைச்சு என்ன பண்ணாதீங்க, கவலையே படாதீங்க. இப்படி ஒரு விஷயம் நடக்கணுங்கிறதுக்காக தேவன் முன்கூட்டியே எனக்கு என்ன பண்ணியிருக்கிறாரு, இங்க கொண்டு வந்திருக்கிறாரு, அவ்வளவுதான். அதுக்கு அவருக்கு என்ன பட்டது, பொறுமையா நிதானிச்சு என்ன செய்யணும் என்ன செய்யக்கூடாதுங்கிற அவர் பொறுமையா போயிட்டே இருந்தாரு. அதுக்கான ஒரு ஸ்தானத்தை அவர் என்ன பண்ணாரு, அடைஞ்சார். அப்படின்னா இங்கேயும் வசனம் சொல்லுது, விசுவாசத்தினாலே யோசேப்பு இஸ்ரவேல் புத்திரர் எகிப்து தேசத்தை விட்டு புறப்பட்டு போவார்கள் என்பதை பற்றி தன் அந்நிய காலத்திலே பேசி தன் எலும்புகளை குறித்து கட்டளை கொடுத்தான். இவருக்கு கொடுத்தாரா தேவன்? நான் உன்னை கானான் தேசத்துக்கு போகணும்னு யோசேப்பு கட்டளை கொடுத்தாரா? வாக்குத்தத்தம் கொடுத்தாரா? யாருக்கு கொடுத்தாரு? ஆபிரகாமுக்கு கொடுத்தாரு. அதை யாரு உறுதியா பற்றி கொண்டிருந்தா? யோசேப்பு. எலும்பு போச்சுதான் இல்லையா? அப்ப நம்ம ஆதி தகப்பனுக்கு கொடுக்கப்பட்ட, அதாவது விசுவாசத்தின் தந்தைக்கு கொடுக்கப்பட்ட வாக்கு தத்தத்திலே அவருடைய பேரன் அவர் ஒரு வாழ்க்கை அப்படி வாழ்ந்திருக்கிறார்னா நம்ம என்ன வாக்கு தத்தம் பெற்றிருக்கிறோம்? வானத்துக்குரிய நட்சத்திரம். அப்ப நம்ம வாழ்ற வாழ்க்கை எப்படி இருக்கணும், என்ன விதமா இருக்கணும் அப்படின்னா, அன்புக்குரிய சகோதர சரிங்க என்ன பார்க்கலாம், பொறுமைங்கிறது நம்மளோட வாழ்க்கையில ரொம்ப ரொம்ப முக்கியம். வசனம் வாசிக்கலாம். எபிரேயர் 12:1 வாசம். எபிரேயர் 12ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். ஆகையால் மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்து கொண்டிருக்க பாரமான யாவற்றையும் நம்மை சுற்றி நெருங்கி நிற்கும் பாவத்தையும் தள்ளிவிட்டு விசுவாசை தோக்கிறவரும் முடிக்கிறவருமாயிருக்கிற இயேசுவை நோக்கி நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்தில் பொறுமையோட ஓட கடவோம். இந்த ஓட்டத்துல நம்ம உடன்படிக்கையை நம்ம நினைவில் கொள்ளாம, நம்ம போயிட்டு இருக்கிற பாதையை எப்போதும் நம்ம கண்ணுக்கு முன்னாடி வைக்காம, பொறுமைங்கிற ஒரு விஷயம் நமக்குள்ள வராது. அது வராம தேவன் எதிர்பார்க்கும் வண்ணமாக பந்தய சாலையை கடக்க முடியாது. அப்ப பந்தய சாலையை கடக்கணும்னா மேகம் போன்ற திரளான சாட்சிகள் என்ன பண்ணப்பட்டிருக்கு, வேதத்தில் வைக்கப்பட்டிருக்கு. யாருக்குன்னா நமக்காக. அப்படிலாம் என்ன பண்ணிடாதன்னு ஒரு விஷயங்கள் பண்ணணுங்கிற இன்னொரு விஷயத்தையும் தேவன் வச்சிருக்கிறார். அப்ப பண்ணணுங்கிற விஷயத்தை தான் நம்ம பண்ணணும். பண்ணக்கூடாதுன்னு சொல்ற விஷயங்களை நம்ம என்ன பண்ணிடக்கூடாது, பண்ணிடவே கூடாது. இதுதான் ஆண்டவர் சொல்றாரு, ஆவியில் எளிமை உள்ளவர்கள் பாக்கியவான்கள், பரலோக ராஜ்யம் அப்படின்னு ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த வசனத்தில் என்ன சொல்லுவார்? என்ன சொல்றாருன்னா, பூர் இன் ஸ்பிரிட் அப்படின்னா ஆவியில் எளியவர்கள்னா என்ன ஒரு விஷயத்தில் சொல்றாருன்னா, 12:50 முற்றிலும் சிறியவர் தன்னிடம் ஒன்றுமில்லை என்று உணர்கிற நிலை. நான் ஒண்ணுமே கிடையாது என்று எண்ணுகிறதான ஒரு மனநிலை தான் இருந்தா ஆவியில் எளிமை உள்ளவர்கள். எந்த இடத்துலையுமே அந்த தலை எங்கேயுமே எலும்ப 1000 பேர் மத்தியில், உதாரணத்துக்கு ஒரு கன்வென்ஷன் போறோன்னு வைங்க, அந்த ஒரு மனப்பான்மை உடைய ஒரு சகோதரனோ சகோதரியோ யாருடைய பார்வைக்கு முதன்மையா தெரியவே மாட்டார். ஆனா யாருடைய பார்வையில தெரிவார்? தேவ சமூகத்துல தேவ பார்வையில தெரிவார். அதான் இங்க சொல்றாரு. அடுத்தது, இது ஆவிக்குரிய வறுமை. அடுத்து சொல்றாரு, தேவன் முன் தன்னுடைய குறை, அபூரணம், தகுதியின்மை இவற்றை உணர்கிற மனநிலை. இதுதான் என்ன, ஆவியில் எளிமை உள்ளவர்கள், பரலோக ராஜ்யம் அவர்களுடையது. அடுத்து சொல்றார், யார் ஆவியில் எளியவர்கள் அல்ல. யார் ஆவியில் எளியவர்கள் அல்லன்னா, தன்னை உயர்த்தி கொள்வோர். அடுத்தது, தன்னம்பிக்கை மிகுந்த அகந்தை உள்ளோர். அடுத்தது, நான் என்ற மனப்பான்மை. அடுத்தது, அறிவு, செல்வம், பதவி ஆகியவற்றால் பெருமை கொள்வோர். இவர்கள் தேவனுடைய ராஜ்யத்துக்கான பயிற்சியை ஏற்க முடியாது. அப்ப இப்ப புரியுதா? நாம ஏன் தேவனோடு செய்த உடன்படிக்கைய நாம நினைவிலே வைக்கணும்னா, எங்கேயாவது ஏதாவது ஒரு சூழல் நம்மை அறியாம நாம் உயர்த்தப்படுறோம்னா ரொம்ப கவனமா என்ன பண்ணணும், இருக்கணும். ஏன்னா தேவனுடைய பிள்ளைகள் உயர்த்த கூடாது. அவங்கள் உயர்த்தக்கூடாது. யார் உயர்த்தணும்? தேவன் உயர்த்தணும். அதுக்கு நாம் என்ன செய்யணும்? அவருடைய பலத்தை கையில அடங்கி இருக்கணும். அடுத்து என்ன பார்க்குறோம்னா, இதை தான் நம்ம சங்கீதத்தில் பார்த்தோம். பலியினாலே என்னோட செய்த உடன்படிக்கையை
பலினால என்னோடு செய்த பரிசுத்தவான்களை என்னோடு கூட்டுங்கள். அப்படின்னா அன்புக்குரிய சகோதர சொல்லே, நாம யாருன்னா முதலாம் உயிர்த்தெழுதலில் பங்குள்ளவர்கள். நமக்கு எது கிடையாது? இரண்டாம் மரணம் கிடையாது. வசனம் வாசிக்கலாம். வெளிப்படுத்தல் 20:6. வெளிப்படுத்தல் 20:6 முதலாம் உயிர்த்தெழுதலுக்கு பங்குள்ளவன் பாக்கியவானும் பரிசுத்தவானுமாய் இருக்கிறான். இவர்கள் மேல் இரண்டாம் மரணத்திற்கு அதிகாரம் இல்லை. இவர்கள் தேவனுக்கும் கிறிஸ்துவுக்கும் முன்பாக ஆசாரியராய் இருந்து அவருடைய கூட 1000 வருஷம் அரசாளுவார்கள். அப்படின்னா இந்த இரண்டாம் மரணங்கிறது யாருக்கு இல்லை? ஆவியில் எளிமையோடு தேவனுக்காக செய்த உடன்படிக்கையில கண்ணும் கருத்துமா எப்போதும் சிந்தனையில் வச்சுட்டு வாழ்கிறவங்களுக்கு தான் என்னன்னா செகண்ட் டெத் என்ன கிடையாது. ஸோ நமக்கு அப்படி ஒரு நிலைமைக்குள்ளே வரணும்னு தேவன் விருப்பப்படுறவரே கிடையாது. திரும்ப சொல்கிறேன், நான் அப்படிப்பட்ட ஒரு நிலைக்குள்ளே போகிறோம்னா அதுக்கு மற்றவங்க என்ன கிடையாது, காரணமே கிடையாது. அதுக்கு நான் தான் காரணம். இதுதான் உண்மை, இதுதான் யதார்த்தம். அப்போ தேவன் உண்மையிலே என்ன ஒரு நிலைமையில தான் நமக்கு இந்த ஒரு பாக்கியத்தை தந்திருக்கிறாருன்னா அந்த ஒரு ஸ்தானத்துக்கு போகணுங்கிறதுக்காக தேவன் இந்த அழைப்புக்குள்ளே நம்மளை கொண்டு வரல. அப்படி போனால் அது அவருக்கு பொறுப்பும் இல்லை. அதுக்கு முழுக்க யார் தான் காரணம்? நாம தான் காரணம். ஸோ நம்முடைய உடன்படிக்கை, இந்த பாடத்தில் நம்ம பார்க்கக்கூடிய விஷயம் என்னென்னா, இந்த உடன்படிக்கையை நம்ம எப்போதும் என்ன பண்ணிடக்கூடாது, மறந்துடக்கூடாது. எதை பலியாக கொடுத்தோங்கிறத மறந்துடக்கூடாது, எதை அர்ப்பணிச்சோங்கிறதையும் மறந்துடக்கூடாது. அப்படி மறக்காமல் இருந்தோம்னா நாம் யாருங்கிறது நம்ம மைண்டில் எப்போதும் இருக்கும். ஆவி பரிபூரணமாக நமக்குள்ளே செயல்படும். நாம் எந்த இடத்துலையும் உயர்த்த மாட்டோம். எந்த விதமான தேவனுக்கு எதிரான தீமைகளை செய்ய மாட்டோம். அப்படி செய்யும் பட்சத்தில், வாழும் பட்சத்தில் இரண்டாம் மரணம் நம்மை அணுகாது. ஏன்னா நம்ம யார்? முதலாம் உயிர்த்தெழுதலில் பங்குள்ளவர்கள். நமக்கு தேவன் அதை அனுமதிக்கிறதே இல்லை. ஸோ தேவன் தாமே நாம் கேட்ட இந்த வார்த்தைகளின்படி நம் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. பொறுமையோடு கேட்ட நாம் அனைவரையும் தேவன் தாமே ஆசீர்வதிப்பாராக.